அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு பார்த்தோன்னா, பிரிவு ஆல முதல் தாளில் பிரிவு ஆல தமிழிலின் அண்மைக்கால போக்குகள் அப்படின்ற தலைப்பு கீழே பகுதி 1 கீழே திறனாய்வு அணுகுமுறைகள் மற்றும் திறனாய்வின் பயன்பாடு, இந்த தலைப்புகள் மற்றும் பல வகை இலக்கிய உத்திகள் மற்றும் ஒப்பிலக்கியம், ஒப்பிலக்கிய கருத்தாக்கம் மற்றும் கொள்கைகள், இந்த தலைப்புகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா முழுக்க திறனாய்வு அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு கிரிட்டிசிசம்னு சொல்லப்படுற ஒரு தலைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா திறனாய்வு அணுகுமுறைகளுக்கான கேள்விகள்னு பார்த்தோன்னா திறனாய்வு கோட்பாடுகள், திறனாய்வுக்கான இப்போடைய வகைகள், திறனாய்வோட மதிப்பீடுகள், இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. அதில் சமூகவியல், உளவியல், வரலாற்றியல், அறவியல்னு சொல்லிட்டு நம்ம தலைப்புகள் பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளுக்கு ஏற்ப தான் கேள்விகள் கேட்கப்படுது. இதில் தற்கால திறனாய்வு முறைகளை வகைப்படுத்து அப்படின்ட்டு ஒரு தலைப்பும் கொடுக்குறாங்க. பின் நவீனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு தனியாக நம்ம எந்த மாதிரியான தரவுகள் சேகரிக்கணும் அப்படின்றதும் இதில் பார்க்க வேண்டியது. இதில் திறனாய்வின் பயன்பாடு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இலக்கிய திறனாய்வினால் என்ன பயன் அடைகிறோம் அப்படின்றதும் இதன் மூலமாக சொல்லப்படுது. ஒரு திறனாய்வை பொறுத்த வரைக்கும் நமக்கு முதல்ல சொல்லப்படுறது திறனாய்வுனாவே விமர்சனம். நம்ம எப்பவும் சொல்கிறது தான், திறனாய்வு அப்படின்னாலே ஒரு விமர்சனம், கிரிட்டிசிசம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா. அந்த சொற்கள் வந்து இப்போது இந்த 3 வகையான சொற்கள் கூறியது தான் வந்து திறனாய்வு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைய காலப்போக்கில் விமர்சனம் வந்து படிக்காதவர்களுடைய, கல்வியறிவு இல்லாதவர்களுடைய ஒரு திறனாய்வாகும். திறனாய்வுங்கிறது கல்வியறிவு உடையவர்களுடைய ஒரு மதிப்பீடுதலாகவும் இருந்துட்டு வருது. ஸோ இருந்தாலும் கூட இன்றைய திறனாய்வு வந்து எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, திறனாய்வுக்கு அடிப்படை தகுதிகள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இந்த திறனாய்வு காலம் போக்கில் விமர்சன கலையாக இருந்து ஒரு திறனாய்வுன்ற ஒரு சொல்லால் வந்து விமர்சனம் வந்து வைக்கப்படுது அப்படின்றது கல்வியாளர்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா. ஸோ திறனாய்வு அப்படின்னா ஒரு கல்வியாளர்களாக அதை பற்றி எப்படி செய்யணும் என்று தெரிந்தவர்களால் சொல்லப்படுவது திறனாய்வாகவும், நார்மலாக யார் வேணாலும் சொன்னால் அது விமர்சனங்களாகவும் பார்க்கப்படுது. இல்லை திறனாய்வின் அடிப்படை அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் திறனாய்வினுடைய அடிப்படைகள் பார்த்தோன்னா, இலக்கியத்தில் புரிபடாத அல்லது மேலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடங்களை வந்து திறனாய்வு தான் நிறைவு செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா, திறனாய்வின் அடிப்படையான வரையறையினாலே புரிந்து கொள்ள புரியாத, அதாவது புரிபடாத இடங்களை மேலும் வெளிப்படையாக சொல்ல தேவை வந்து திறனாய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புரிந்து கொள்ள வேண்டிய இடங்களாக திறனாய்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திறனாய்வை பொறுத்த வரைக்கும் திறனாய்வின் அடிப்படையாக சொல்லப்படுறது என்னென்னா, இலக்கியத்தில் வந்து புரிபடாத இல்லைனா மேலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய இடங்கள் இருக்குது இல்லையா, அதை வந்து திறனாய்வின் மூலமாக எப்படி இன்னும் புரிந்து கொள்ளும்படியாக எப்படி சொல்லப்படுது அப்படின்றதுக்கு திறனாய்வு மிகவும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. இதில் திறனாய்வின் நிலையில் வந்து போக விரிவடைஞ்சிட்டே போகுது. அதை இன்னும் எப்படி சொல்கிறாங்கன்னா, முறையான விவாதம் கூட திறனாய்வு தான் சொல்கிறாங்க. முறையான ஒரு இலக்கியம் சம்மந்தமான திறனாய்வு கூட வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா, கவிஞனுடைய வேலை உள்ளே வெளிப்பட்டிருப்பதை வந்து உள்ளே வந்து மறைச்சு வைக்கிறதாகவும், திறனாய்வோட வேலை வந்து பார்த்தோன்னா மறைந்து கிடப்பதை வந்து வெளிப்படுத்தி காட்டுவதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். கவிஞன் ஒரு பொருளை ஒரு எழுத்துக்குள்ளேயோ ஒரு வாக்கியத்துக்குள்ளேயோ மறைத்து வைக்கிறான். அந்த மறைத்து வைக்கப்படுகிற சொல்லை வந்து வெளிப்படையாக விவரித்து கூறுவது தான் திறனாய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவிதை எங்கே முடியுதோ அங்கே தான் வந்து திறனாய்வு தொடங்குது. அது மட்டும் இல்லை, இலக்கியம் ஒரு பணுவல் அப்படின்னா பார்த்தோன்னா, அதன் மீதான திறனாய்வுங்கிறது இன்னொரு பணுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மால்கம் கவுலே அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா, படைப்பிலக்கியம் பற்றி எழுதப்படுவது தான் திறனாய்வு அப்படின்னு சொன்னால் கூட போதும் அப்படின்னு சொல்கிறாரு.
வாசிப்பின் போது கிடைக்கிற அனுபவங்களும் பொருள்களும் உணர்வுகளும் தான் திறனாய்வுக்கு நமக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடிப்படைகள். சரிங்களா? அதே போல் அடுத்தது வந்து திறனாய்வின் அணுகுமுறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, திறனாய்வு நிகழ்த்த பெறுவதற்கு முக்கியமாக வேண்டப்படுவது குறிப்பிட்ட அணுகுமுறையும் பார்வையும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? திறனாய்வு தன்னுடைய இலக்குகளை நோக்கி பயணப்பட வேண்டும் அப்படின்னா அதற்குரிய பாதைகள் வகுத்திருக்கணும். இப்படி தான் போகணும் அப்படின்றதுக்கான பாதைகள் இருக்கணும். ஸோ இந்த திட்டங்களை வச்சு தான் அதனுடைய நோக்கமும் மனப்பாங்கும் கொண்டு தான் வந்து இந்த அணுகுமுறை இருக்கணும். திறனாய்வினுடைய செயலை வந்து அணுகுமுறை அல்லது செயல்முறை அப்படின்னு சொல்லி அணுகுமுறை அப்படின்னு குறிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இதற்குரிய திறனாய்வினுடைய கருவி அப்படின்னு பார்த்தோன்னா அணுகுமுறை பார்வைகளையும் வரன்முறைகளையும் அனுபவங்களையும் சாராம்சமாக தான் திறனாய்வு கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. திறனாய்வுக்கு அணுகுமுறையும் பார்வைகளையும் வரன்முறைகளையும் அனுபவங்களையும் தான் சாராம்சமாக கொண்டு இது பயணிக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா அதனுடைய அணுகுமுறை அப்படின்னு பார்க்கும்போது அணுகுமுறை எதை சார்ந்து அமைதுன்னு பார்த்தோம்னா குறிப்பிட்ட இலக்கியத்தையும் அதன் அடிப்படையான பண்புகள் மற்றும் பிரத்யேக தேவைகளையும் பற்றியும் திறனாய்வனுடைய பயிற்சியும் அவனுடைய நிலைப்பாடுகளையும் காலத்தையும் சூழ்நிலைகளையும் ஒட்டிய தேவைகளை சார்ந்தும் இந்த அணுகுமுறைகள் அணுகுது. சரியான பார்வையும் பயிற்சியும் இல்லாமல் பொருத்தமான அணுகுமுறை இருக்காது. ஸோ அதனால் நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கும் போது தான் இதனுடைய பார்வை விரிபடும். ஸோ இல்லைனா திறனாய்வு என்பதே வந்து தொய்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அதனுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா திறனாய்வு அப்படிங்கிறது அடிப்படையில் வந்து இலக்கியத்தின் நோக்கத்தையும் பணியையும் சார்ந்து தான் என்று சொல்லப்படுகிறது. திறனாய்வின் நோக்கம் அல்லது பணி அடிப்படையில் இலக்கியத்தை மையமிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இலக்கியம் ஒரு கலையாகவும் ஒரு சாதனமாக ஒரு சக்தியாக வர்ணிக்கப்படுவது போது அதனுடைய சாத்தியங்களையும் வழிகளையும் திறனாய்வு தான் ஆராயுது. அதாவது ஒரு விஷயத்தை ஆய்ந்து அதை தெளிவாக வெளியே கூறுறதுக்கு திறனாய்வு ரொம்ப பயன்படுது. ஒரு இலக்கியம் வந்து பல கூறுகளையும் பண்புகளையும் உத்திகளையும் கொண்டு இயற்றப்படுதுன்னா வர்ணிக்கப்படுதுன்னா அதை ஆழ்ந்து புலப்படுமாறு திறனாய்வு தான் வெளியே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது விளக்கத்துக்கும் திறனாய்வுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. சரிங்களா? அதே போல் இலக்கியத்தை வந்து ஒரு தளமாக கொண்டு திறனாய்வு ஒரு அறிவு தேடலாக அமைந்திருக்கிறது. இலக்கியத்தை எடுத்துகிட்டு அதிலிருந்து திறனாய்வு என்பது ஒரு அறிவு தேடலாக அமைந்து இலக்கியத்தை வந்து காலம் இடம் என்ற பரிணாமங்களின் இடைவெளியை நிரப்பி புரிந்து கொள்ளுதலுக்கு துணை நிற்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் இலக்கிய திறனாய்வு அப்படிங்கிறது வாசிப்புகளுக்கு பல பரிணாமங்களை எடுத்து கொடுக்குது. படைப்பாளிகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரியும் ஒரு சில சமயங்களில் போதனை ஒரு நண்பனாகவும் ஒரு துணையாகவும் வந்து பயணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பார்வையில் படிக்கும்போது ஒரு வகையான பார்வை மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். திறனாய்வில் அப்படி கிடையாது, நிறைய பார்வைகளை வந்து எடுத்து கொடுக்கும். சரிங்களா? அதே போல் நடைமுறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா இலக்கியத்தை வளர்ப்பதற்கு திறனாய்வாளனுடைய பங்கு மிக முக்கியமாக இருக்குது. இலக்கியம் வளர்வதற்குரிய சூழலை உருவாக்குகிற பணியும் திறனாய்வாளனுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அதாவது வளர்ப்பது அப்படின்னா எதை சொல்கிறாங்கன்னா விதை நாற்று பயிர் கதிர் எல்லாம் படைப்பு தான், எல்லாமே படைப்புகள் தான். ஆனால் அந்த கலைகள் இருக்கும் இல்லையா, அந்த கலைகள் நல்லதை விட்டு கலைகளை எடுக்கணும். அதே போல் நல்ல உரமிடணும், நல்ல நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதே போல் திறனாய்வதற்கு ஏற்புடைய தகுதியாக வந்து சொல்லப்படுற முக்கியமானது என்னென்னா திறனாய்வதற்கு ஏற்புடைய தகுதியான படைப்பிலக்கியங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, அவ்வாறு தேர்ந்தெடுத்து கொண்டதை விவரிக்கவோ பகுத்து விளக்கவோ புதிய விளக்கங்கள் கொடுக்கவோ வேண்டும் அப்படின்றது ஒரு முக்கியமான தகவல். அதே போல் புதிய நூல்களும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதிகம் பேசப்படாததையும் பேசணும். பலராலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. திறனாய்வாளனுடைய முதல் நோக்கத்தையும்
பற்றி சொல்லுகின்ற போது எடுத்துக்கொண்ட இலக்கியத்தின் மேல் அவனுக்கு முழுமையான ஒரு பிடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்போ தான் உள்ளார்ந்து அதன் மேலே ஒரு பிடிப்பு இருந்தால் தான் அதை நம்ம இன்னும் தெளிவாக கூற முடியும். ஒரு இலக்கியத்தை பற்றி படிக்க போகிறோன்னா அதில் நம்மளை ஒப்படைச்சிடணும். அந்த இலக்கியத்துக்குள்ளேயே மூழ்கி தான் நம்ம வந்து ஒரு திறனாய்வை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அதுக்குள்ளே மூழ்கிட்டால் வந்து ரசனைக்குள்ளே மூழ்கிடக்கூடாது, மூழ்கி வெளியே வரணும், முக்குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உள்ளே போனாலுமே தன்னுடைய நோக்கம் என்னென்னா இதை எதை பேசுது அப்படின்றத தான் பார்க்கணுமே தவிர நம்ம நூல்லையோ இலக்கியத்துலேயோ மயங்கி உள்ளே இருந்துடக்கூடாது ஒரு திறனாய்வாளன். சரியா? ஸோ திறனாய்வாளனுக்கான தகுதிகள் அப்படின்னும்போது தகுதியான இலக்கியத்தை தேர்ந்தெடுத்தல், அதனை தன்மையப்படுத்தி முழுமையான பிடியை வைத்து கொள்ளுதல், அதே போல் அதனுடைய எதிர்வினையை ஆக்கப்பூர்வமாக வெளியிடுதல், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல திறனாய்வாளனுக்கு ஒரு பொறுப்புள்ள இலக்கியவாதிக்கும் வாசகனுக்கும் ஒரு பொறுப்புள்ள மனிதனாக இருக்க வேண்டிய திறனாய்வாளன் பெற வேண்டிய தகுதிகள் இதெல்லாம். சரிங்களா? ஸோ தன்னுடைய கருத்துக்கள் வந்து இலக்கிய உலகத்தை ஏதோ ஒரு விதத்தில் எதிர்கொள்ளணும், அதே போல் பாதிக்கலாம் அப்படிங்கிறது நினைவில் இருக்கணும். எந்த திறனாய்வாளனும் தனக்காக மட்டும் அல்லது தன்னுடைய தினவுகளை தீர்த்து கொள்வதற்காக மட்டுமே வந்து எழுதுவது கூடாது. அதே போல் பரந்துபட்ட மக்களுக்காகவும் திறனாய்வுக்குட்படுத்திய படைப்பாளியை போன்றே இதர படைப்பாளிகளுக்காகவும் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பற்றி எழுதுகிறோம், என்ன எழுதுகிறோம், ஏன் எழுதுகிறோம், யாருக்காக எழுதுகிறோம் என்ற நினைவுகளும் திட்டங்களும் திறனாய்வாளனுக்கு வேண்டும். அதேபோல் பொதுவான அழகியல் உணர்வு, கலை இலக்கியத்தை ரசிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய திறன், இவை திறனாய்வாளனுக்குரிய அடிப்படையான பண்புகள்னு சொல்கிறாங்க. பரந்த உலகியல் வாழ்வு பற்றியும் பொதுவான அறிவும் அல்லது இதனை ஒத்த பொருள்கள் பற்றிய ஆழமான அறிவும் சரியான புலநுட்பமும் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இதனுடைய தகுதிகள். இல்லை விருப்பு வெறுப்புன்னு பார்த்தோன்னா அந்த படைப்பின் மீதோ இல்லை படைப்பாளியின் மீதோ எந்த ஒரு வெறுப்பும் இருக்கக்கூடாது. ஸோ சுய விருப்பு வெறுப்புகளை வந்து தீர்த்து கொள்வதற்காக வந்து ஒரு திறனாய்வாளன் இருக்கக்கூடாது. அந்த தன்னுணர்வினை அழித்து விட வேண்டும்னு சொல்கிறாங்க. ஒரு திறனாய்வாளன் தன்னுணர்வினை அழித்துட்டு அப்புறம்தான் வந்து இதில் ஈடுபடலை இருக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ நான் அப்படின்றத அவங்களுக்கு உண்டான நமக்கு உண்டான ஒரு எழுத்தாளனுக்கு உண்டான நேர்மை அந்த பார்வையெல்லாம் விட்டுட்டு திறனாய்வாளன் செயல்பட வேண்டும் அப்படின்றது முக்கியம். அதில் என்னென்னா ஒரு சில உளப்பாங்குகள், நோக்கம், அரசியல், இப்படி எதோ இருக்கும், சாதி, சமயம், மதம், இந்த மாதிரி எத்தனையோ இருக்கும், எல்லாத்தையும் விட்டுறணும். முற்றிலும் தன்னை அழித்து கொண்டு முற்றிலும் புறவைய நிலையில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது நல்லது தான். ஆனால் அது சாத்தியம் இல்லை. இருப்பினும் நல்ல திறனாய்வாளனாக இருக்கணும் அப்படின்னா அவற்றை அவன் வந்து கட்டுப்படுத்துவதும் தவிர்ப்பதும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சாதி, சமயம், கட்சி, அரசியல், நட்பு, பதிப்பாளர் மற்றும் பத்திரிகை பின்னணி, இப்படி எந்த விருப்பும் ஏற்பட்டு ஒரு நூல் வந்து திறனாய்வு செய்யப்படுதுன்னா அது வந்து திறனாய்வாக இருக்காது, சோரம் போயிடும்னு சொல்கிறாங்க. சரியா? வள்ளுவர் சொன்னது மாதிரி காய்த்தல் உவத்தல் அகற்றி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைத்து ஒருபால் கோடாமல் எப்பொருள் எத்தன்மையாயினும் யார்வாய் கேட்பினும் அப்பொருளில் மெய்ப்பொருள் கண்டு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு திறனாய்வாளனுக்குடைய சிறப்பாக இருக்கணும் அப்படின்றத வள்ளுவருடைய குரலை வச்சு நமக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. அதே போல் பன்முகவியல் திறனாய்வில் வந்து ஒரு அணுகுமுறைக்கு பதிலாக வந்து பல அணுகுமுறைகள் இருக்குது. அதுபோல் ஒரு கொள்கை போதாது அப்படின்னு பல கொள்கைகளும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நேரத்தில் வந்து ஒரு இலக்கியத்தை திறனாய்வு செய்யும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட அணுகுமுறைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க.
பன்முகவியலோட வந்து திறனாய்வு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சில அணுகுமுறைகள் எதற்கு பொருந்தும் அப்படின்றதுக்கும் வரைமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? திறனாய்வு கொள்கை அல்லது கருத்து நிலை வந்து ஒரு படைப்புக்கு முழுமையும் பொருந்தலை அப்படின்னா இன்னொன்றின் தேவை அவசியமானதாகவும் இயல்பானதாகவும் ஆகிடும். அதாவது அது பொருந்தாமல் அந்த விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இதுலேயும் அதுலேயும் அள்ளி போட்டுக்கிற அணுகுமுறையில் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அள்ளி போட்டுக்கிற அஞ்சரை பெட்டி கூட இல்லை. இது பட்டமுறை ஆராய்ச்சியில் கல்வியுலகில் வந்து நெறிமுறைகள் தேடும் ஆய்வாளன் வரலாற்றுக்கு கொஞ்சம் அலசலில் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துப்பான். அது கிடையாது. இது குறிப்பிட்ட படைப்புக்குரிய முழுமையான கருத்து நிலை வந்து வாசகன் வந்து மனதிலாக்கி கொள்ள வேண்டும். அதற்கேற்ப அந்த படைப்பினுடைய பல்வேறு பண்புகளுக்கும் பொருந்துமாறு ஒன்றுக்கு மேற்பட்ட திறனாய்வு முறைகளை வந்து குறைந்தது இரண்டை அல்லது முழுமையானதாக இணைத்து ஆனால் அவற்றின் தனித்துவம் சிதைந்து விடாமல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு இலக்கியமும் தனித்தனியான ஒரு அணுகுமுறையில் தான் இருக்கணும்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிடுவோன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது சரியாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது ஒரு அணுகுமுறை எடுத்துகிட்டு அதை முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரே இலக்கியத்தில் வந்து ஒரே படைப்பாளியின் மேலே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அணுகுமுறையில் பயன்படுத்தும் போது தமக்கு எதிர்நிலையில் இருப்பனாக அவன் இருந்துவிடக்கூடாது. அப்படியானால் முரண்பட்ட பார்வையும் முரண்பட்ட முடிவுகளும் தான் வரும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏதோ ஒரு முரண்பட்ட எதிராளியாக இருக்கிறான் அப்படின்னா அவனை வந்து நம்ம எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முரண்பட்ட கருத்து தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே இலக்கியத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட அணுகுமுறைகளை பயன்படுத்துவது பன்முகவியல். அப்படியானால் அந்த எந்த ஒன்றும் தன்னளவில் நிறைவானது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை எல்லா திறனாய்வாளனும் ஒத்துக்கொள்வதில்லை அப்படின்றதும் சொல்கிறாங்க. திறனாய்வு தவறான பயன்பாடு அப்படின்னு பார்த்தோன்னா, திறனாய்வுங்கிறது எல்லையற்ற பரப்பணி கொண்டதாக தெரியுது. ஆனாலும் அதுவும் வந்து பார்த்தோன்னா தவறு செய்யலாம். எப்படின்னு பார்த்தோன்னா, தனக்கான வாசகர் குழாங்களை அதை ஏற்படுத்திக்கிச்சு அப்படின்னா திறனாய்வு அதாவது ஒரு திறனாய்வின் மூலமாக அதிகப்படியான வாசகனை வந்து திறனாய்வு நூல்கள் எடுத்துக்கிச்சு அப்படின்னா படைப்பாளன் பாதிக்கப்படுவான். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திறனாய்வாளன் தவறான ஒரு விஷயத்தை வந்து வெளியிடும்போது திறனாய்வாளனுடைய கருத்து தவறாக பதியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது திறனாய்வுகள் தவறுகள் ஏற்படும், உண்மைகள் வந்து மறுக்கப்படும் அப்படின்ற சூழல் வரலாம் அப்படின்றதும் சொல்கிறாங்க. விமர்சனத்தையும் விளக்கங்களையும் படித்துட்டு அதன் மூலம் ஒரு நூலை பற்றி தெரிந்து கொள்வதில் இன்னும் கூட ஒரு தீமை இருக்குது. எப்படின்னா ஒரு விமர்சன திறனாய்வை வந்து நம்ம எடுத்து படிச்சுட்டு அவங்க சொல்கிறத அப்படியே நம்பிட்டு நம்ம கடந்து போயிட்டோன்னா அந்த மூல நூலுடைய திறமை வந்து நமக்கு தெரியாது, அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது அப்படின்றாங்க. அதேபோல் இன்றைய நிலைமைக்கு வந்து பார்த்தோன்னா திறனாய்வு பல எல்லைகளுக்கு போயிடுச்சு, அது சுதந்திரமாகவும் செயல்படுது. இலக்கியத்தை தாண்டியும் திறனாய்வு வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திறனாய்வு என்பதே ஒரு தனித்துறையாக மாறிடுச்சுன்ற அளவுக்கு பின்னை நவீனத்துவத்தில் வந்து இருக்குது. திறனாய்வின் எல்லைகள் பரவலாகவும் சுதந்திரமாகவும் இருக்குது. சிந்தனைகளின் பரப்பும் வந்து வெளிப்பாடுகளும் வாசிப்புகளின் பரிமாணங்களும் விரிவடைந்து போகிற போது இது தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுனா திறனாய்வு. சரியா? ஸோ இப்போது திறனாய்வின் இதெல்லாம் பார்த்துட்டோம். இதில் திறனாய்வின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வகைகள் இருக்குது. இலக்கிய திறனாய்வை பொறுத்த வரைக்கும் நிறைய வகைகள் இருக்குது. இதில் 6 முக்கிய வகைகள் இலக்கிய திறனாய்வின் வகைகள்னு பார்க்கும்போது
விளக்கமுறை திறனாய்வு. 2 ஒப்பீட்டு திறனாய்வு. 3 மதிப்பீட்டு திறனாய்வு. 4 ரசனை முறை. 5 பாராட்டு முறை. 6 இலக்கிய. 7 வகைநிலை. இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 வகையான திறனாய்வின் வகைகளே இருக்குது. சரிங்களா? இப்போ வருங்காலத்தில் வந்து திறனாய்வின் வகைகள் சில கேள்விகள் கேட்கப்படுது அப்படின்றதுனால இதை நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்தோன்னா முதல்ல நம்ம பார்க்குறது விளக்கமுறை திறனாய்வு. விளக்கமுறை திறனாய்வு வந்து நமக்கு பெயர்லேயே இருக்குது, விளக்கமுறை திறனாய்வு. காலம், இடம் அப்படின்ற தளங்களுக்கேற்ப இலக்கியம் வந்து வாசகர்களினுடைய அவங்களுடைய திறன்கள், அறியும் திறன்களும் ஏற்பு முறைகளும் முதலியவற்றை ஏற்கொண்டு எதிர்கொண்டு வந்து வாழ்கிற திறம் பெற்றது எதுனா இலக்கியம். இலக்கியம் வந்து வாசகர்களுடைய அவங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்கோ, அவங்களுடைய ஏற்பு முறைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் இலக்கியம் அவங்களிடத்துல எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். ஸோ அந்த குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட கலைஞனால் அது படைக்கப்பட்டாலும் கூட தனது எல்லையும் அளவையும் வந்து புதிதாக உயிர்த்து கொள்கிற அற்புதம் வந்து இலக்கியத்துக்கு உண்டு. சரிங்களா? இத்தகைய திறம் வந்து உள்ளார்ந்த பண்புகளிலும் சூழமைகளிலும் பொதிந்து கிடக்கிறது. அந்த பொதிந்து கிடக்கிறத வந்து புரிந்து கொள்கிறதுக்கு தான் கலைப்பொருள் தொடர்ந்து நுகரப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இலக்கியம் வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொருள் வந்து ஒன்றும் இல்லை, இந்த விளக்கமுறை திறனாய்வுக்கு ஒரு சரியான விளக்கம் அப்படின்னா உரை தான். அதை வந்து இப்பொருள் இத்தன்மை இது, இதனால் இது செய்யப்படுது இல்லைன்னா அறியப்படுது அப்படிங்கிற முறையில் புதிய சூழலுக்கும் அதனுடைய தேவையை மாறிய தேவைக்கும் ஏற்ப ஒரு பொருளை வந்து சரியாக புரிந்து கொள்ளவோ அல்லது அதனை மேலும் மேலும் சரியான முறையில் வந்து அறிந்து கொள்ளவோ உதவுகிற வகையில் ஒரு பொருளை வேறு சொற்களில் இருந்து மீளவும் நம்ம வந்து சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து ஒரு பொருளை அறிந்து கொள்ளவோ உதவுகிற வகையில் அந்த பொருளை வந்து வேறு சொற்களில் மீளவும் நம்ம வந்து செய்யும் அளவிற்கு ஒரு திறனாய்வு தான் வந்து விளக்கமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. திறனாய்வு பண்போடு கூடிய இதனை வந்து புலப்பாட்டு திறனாய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, தத்துவியலோடு அது சம்மந்தப்பட்டது. இருந்தாலும் கூட அதனை ஆய்ந்து அதுக்கு மேலும் மேலும் ஏதோ ஒரு தகவல் கிடைக்குமா, அதை இன்னும் மேலே சொல்ல முடியுமா அப்படின்றது தான் அந்த திறனாய்வோடைய விளக்கமுறை திறனாய்வோடைய சாராம்சம். இது வந்து பார்த்தோன்னா தமிழில் காணப்படுற இந்த உரைகள் வந்து முக்கியமாக 3 பணிகளை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இந்த உரைகள் தான் முக்கியமாக சொல்லப்போனால் உரைகள் தான் இவை. பெரும்பாலும் முதல்ல வந்து நூல் படிப்பவருக்கும் நூல்களுக்கும் உள்ள இடைவெளி நீக்க முயலுது. 2வது கல்வி சார்ந்த போதனை நிலையில் வந்து குருசீடன் முறையில் இது செயல்படுது. 3வது வந்து பார்த்தோன்னா தம்முடைய அறிவுத்திறனையும் தன் நோக்கத்தையும் வெளிப்படுத்திக் கொள்ள முயலுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே விளக்கம் அப்படின்னா பார்த்தோன்னா ஒரே மாதிரியே இருக்கிறதில்ல. அது எப்படிலாம் பிரிக்கிறாங்கன்னா படைப்பின் பண்புகள், விளக்கம் கூற முயல்கிறவருடைய நோக்கம், பயிற்சி, அவரோட மொழிவளம், விளக்கம் யாருக்காக அப்படின்ற பார்வை, இதெல்லாம் சார்ந்து தான் விளக்கமுறை திறனாய்வு இருக்குது. விளக்கமுறை அப்படிங்கும்போது ஒரு நிகழ்வு ஒரு நூலில் வந்து சரியாக புரியல அப்படின்ற நிலையில் மேலும் அது அறியப்படணும்னு நினைக்கிற நிலையில் தான் விளக்கமுறை திறனாய்வு வந்து இன்றியமையாததாக இருக்குது. அதே போல் இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு கலைஞனுக்கும் இன்னொரு கலைஞனுக்கும் இடையிலான ஒரு தகவல் தானே தவிர அதனுடைய குறியீட்டு வடிவமாக படிவமாக உருவகமாக வெளியிடுதே தவிர அந்த திறனாய்வு என்ன பண்ணுதுன்னா அதெல்லாம் குறிப்பாக தோன்றுவற்றை வந்து புலப்படுத்துது, வெளியே எடுத்து கொடுக்குது இல்லையா. இந்த செயல்களை வந்து விளக்கமுறை திறனாய்வு செய்யுது.
ஒப்பீட்டு திறனாய்வு அப்படிங்கிறது நம்ம ஒப்பீட்டியல் வந்து பார்க்குறோம் இல்லையா, அதுதான் ஒப்பீட்டு திறனாய்வு. ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட பொருளை வந்து ஒரு சேர நிறுத்தி இரண்டிற்குடைய உள்ள ஒப்புமை வேற்றுமையை வந்து பார்ப்பது தான் மனித இயல்பு. அப்படி ஒன்றுபட்ட பண்புகளை பார்ப்பது ஒப்பிடுவதுன்னு சொல்கிறாங்க. அதில் சில கூறுகள் வேறுபட்டும் இருக்கலாம், சில கூறுகள் ஒன்றுபட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்முரணான உள்ள பொருளை ஒப்பிடுவது என்பது சாத்தியமில்லை. சரிங்களா? ஏதோ ஒத்து போகுது அப்படின்றது தான் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதே போல் ஒத்த சமுதாய வரலாற்று சூழலில் பிறக்கும் இலக்கியங்களை ஒத்த தன்மையில் பெற்றிருக்கும். ஏற்பு திறனை சார்ந்து ஒரு இலக்கியம் வந்து இன்னொரு இலக்கியத்தை தனது செல்வாக்கிற்கு உட்படுத்தக்கூடும். மொழியாலும் இனத்தாலும் அரசியல் புவியியல் பரப்பாலும் வேறுபட்டாலும் வரையறைகளை மீறி இலக்கியங்கள் சில வந்து ஒன்றுபட்ட பண்புகளை பெற்றிருக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. ஒன்றுபட்டும் வேறுபட்டும் அமைகிற பின்புலங்களிலிருந்து பார்க்கும்போது குறிப்பிட்ட இலக்கியத்தின் பண்புகளும் கூறுகளும் தெளிவாகவும் விளக்கமாகவும் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து நிறைய ஒப்பீடுகள் பழைய தமிழ் காப்பியங்களை பார்க்கும்போது அவற்றிற்கு சமமான கிரேக்க இலக்கியங்களுக்கும் உள்ள ஒற்றுமை வந்து புலனாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீரகாவியம், அதுக்கப்புறம் அறநூல்கள் வந்தபோது இதெல்லாம் வந்து எப்படி ஒப்புமையாகுது அப்படின்றதெல்லாம் ஒப்பீட்டு முறை திறனாய்வில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பிலக்கியம்ங்கிறது ஒரு நாட்டின் இலக்கியத்தை இன்னொரு நாட்டோட இலக்கியத்தையும் ஒப்பிடலாம், ஒரு அந்த காலத்தை ஒப்பிடலாம், இந்த மாதிரி ஓவியம் கூத்து போன்ற கலை வடிவங்களோட ஒப்பிடலாம், அவங்களுக்கு உண்டான உறவுகளை கூறுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறது ஒப்பீட்டு முறை திறனாய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. மதிப்பீட்டு முறை அப்படின்றது பண்புகளையும் நேர்த்திகளையும் வந்து மதிப்பீடு செய்வது மதிப்பீட்டு திறனாய்வு. இது வந்து இலக்கியத்தை பகுத்தாய்கிறதுக்கும் விளக்கி உரைப்பதற்கும் அதன் உளவியலை சமுதாய உண்மையோ அளவிட்டு உரைப்பது மட்டுமல்லாது அதே தளங்களில் அந்த இலக்கியத்தோட மதிப்பீட்டு உரைக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்தில் சமுதாயவியலோ சமுதாயம் பற்றிய செய்திகளோ எவ்வளோ ஆழமாகவும் உண்மையாகவும் திறம்படவும் இருக்குது அப்படின்றத இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வில் அளவிடலாம். ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்தோட தரம், தகுதி, சிறப்பு, சீர்மை அப்படிங்கிறதெல்லாம் பேசுவதோடு அவற்றுடைய கூறுகளும் பண்புகளும் இலக்கிய மதிப்புடையனவா அப்படிங்கிறதையும் இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வு பேசுது. அடுத்ததாக வந்து ரசனை முறை திறனாய்வு. ரசனை முறை திறனாய்வு பொறுத்த வரைக்கும் உருவம், உள்ளடக்கம் அப்படின்றதில் எது முதன்மையானது அப்படின்ற விவாதம் தொடக்கத்திலேருந்து இருந்து தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஒன்று சார்ந்தது தான். இருந்தாலும் கூட உருவகமே முதன்மையானது, இலக்கியத்திற்கு கலையழகை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த அழகியல் திறனாய்வு பொறுத்த வரைக்கும் தோற்றத்தின் திரட்சியும் நளினமும் லயமும் ரசிக்கப்படக்கூடியதாக இருக்கணும். அந்த ரசனை வந்து ஃபஸ்ட்டு திறனாய்வுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் பூர்வமான ஒரு முறைகளுக்கு இது உட்படாது. அதே போல் இது உள்ளடக்கம் பற்றிலாம் கவலை கொள்வது கிடையாது. அதே போல் இலக்கியத்தின் பயன் குறித்தோ இலக்கியத்தின் போக்குகள் கொள்கைகள் குறித்தோ வரலாறு பற்றி கவனம் குறித்தோ இதெல்லாம் தேவையில்ல. மொத்தமாக அழகியல் எப்படி இது வர்ணிக்கப்படுது, எப்படி உள்ளார ஓமைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து ஆராயப்படுறது தான் ஒரு உளவியல் திறனாய்வு, அதாவது ரசனை முறை திறனாய்வுன்னு சொல்கிறாங்க. உருவவியல் திறனாய்வு அப்படிங்கிறது இலக்கியம் என்பது பல்வேறு உறுப்புகளால் ஆனது என்றும் அவை அழகியல் அடிப்படையில் ஒன்றிணைந்து அமைது அப்படின்று சொல்கிறதோட அறிவியல் பூர்வமாக அது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து தமிழில் வந்து ரசனை முறை திறனாய்வு அப்படின்னு பார்த்தோன்னா அது ஏற்படுத்தும் உணர்வு அடிப்படையில் சுவையை பற்றி மட்டுமே பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அற்புத ரசம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உள்ளத்தில் எழுகிற உணர்ச்சியை அற்புத ரசமாக வந்து சொல்கிறாங்க. அது வந்து டிகேடிசி தாளம் லயம் அப்படின்றதெல்லாம் வந்து இதனுடைய அம்சமாக சொல்கிறாங்க. அந்த கவிங்கிறது தானே வர வேண்டிய அரிய வஸ்து, அதை தான் வந்து இந்த ரசனை முறை திறனாய்வின் முக்கியமான பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதை எளிமையாகவும் இருக்கணும், ரசிப்பதற்கு சிரமம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இதனுடைய அழகியல் முறை திறனாய்வுக்கு முக்கியமானவை.
ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டை வாசிக்கிறது, அதனால் என்ன ஒரு உணர்ச்சி நமக்கு கிடைக்குது, அதனுடைய உண்மைகள் எப்படி நமக்கு புலப்படுது அப்படின்றதெல்லாம் ரசனை முறை திறனாய்வு. பாராட்டு முறையும் பிறவும்னு பார்த்தோன்னா, எடுத்துக்கொண்ட பொருளையும் பணுவலையும் குறை காணாமல் நிறைவுகளை மட்டுமே பேசும் நிலை. ஆமாங்க, ஒருத்தரை பற்றி புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கும், ஒரு நூலை எடுத்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருந்தால் அது பாராட்டு முறை திறனாய்வு. வேறெல்லாம் எதையும் பேச தேவையில்ல, ஒன்று இதில் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டே இருந்தால் அது பாராட்டு முறை திறனாய்வு. அடுத்தது இலக்கிய வகைநிலை. அதாவது இது இன்னைய இலக்கியம்னு சொல்லிட்டு இனம் பிரித்து அதனோட பொதுவானது இது, சிறப்பானது இது, இதை இதோட சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் பாட்டு, உரை, நூல், பண்ணத்தி, இந்த மாதிரி காப்பியம், கவிதை, பிரபந்தம், சிறுகதை, நாவல், இந்த மாதிரி இலக்கிய வகைகளை வந்து உணர்த்துறாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா இலக்கிய வகை, வகையினம் அப்படின்றது தான் ஜெனர்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து வளர்ச்சி பெற்ற ஒரு கருத்தியல். அதே போல் இயக்கங்கள் மற்றும் போக்குகளை பொறுத்தும் இலக்கிய கொள்கைகள், அதனை அடுத்த ஒரு குழு, திட்டமிட்ட நடைமுறைகள், இப்படியும் வந்து இலக்கியங்கள் வந்து இயக்கங்கள், போக்குகள் அடிப்படையிலையும் பிரிக்கப்படுது. இதே போல் உத்தி அடிப்படையிலையும் வகைப்படுத்துகிறாங்க. ஒரு எந்த மாதிரியான உத்தி வந்து புனைக்கதையில் இருந்தால் அது ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கா, நனவோடையில் இருக்கா, வர்ணனையில் இருக்கா, நோக்கு நிலையில் இருக்கா, இந்த மாதிரியான உத்திகளை வச்சும் பிரிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி அடிக்கருத்து, இந்த வேர்கள், ஏதாவது ஒரு அடிக்கருத்தை வச்சுட்டும் அந்த நூல் வந்து பிரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. வரலாற்று நிலை, வகைநிலைன்னு சொல்லிட்டு இப்படி இலக்கியங்கள் பிரிக்கப்படுது. இதில் வந்து நமக்கு அணுகுமுறைகள் பார்த்தோன்னா இதோட வகைகள் முடிந்தது. வகைகள் 6 வகை, இந்த முக்கியமான வகைகள். அதன் பிறகு பார்த்தோன்னா அணுகுமுறைகள். அணுகுமுறைகள் பார்த்தோன்னா மனித சமுதாயத்தின் மரபு வழிபட்ட அறிவியல் கோட்பாடுகளை, நீதிநெறிகளை மையமாக கொண்டது. அறநெறி, அதாவது அணுகுமுறைகள் பார்த்தோன்னா அதனுடைய வகைகள் வந்து நமக்கு முக்கியமாக 4 வகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து அறநெறி, ரெண்டாவதா சமுதாயவியல், மூன்று வரலாற்றியல், நான்காவதாக வந்து பார்த்தோன்னா உளவியல். ஒரு சுவாரஸ்யமான பகுதிகள்ங்க இதெல்லாம் அணுகுமுறைகள் பொறுத்த வரைக்கும். இல்லை அறநெறி திறனாய்வு அணுகுமுறைன்னு பார்த்தோன்னா மனித சமுதாயத்தில் மரபு வழிபட்ட அறிவியல் கோட்பாடுகள், நீதிநெறிகள்லாம் மையமாக கொண்டு தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. நல்லது இது, கெட்டது இது, இது வந்து தீங்கற்றது, இது ஏற்புடையது அல்ல, இந்த மாதிரி மனிதாபிமான உணர்வுகளோடு எத்திக்ஸ், நம்ம படிக்கிற அறிவியல் தான் எத்திக்ஸை இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் இது வந்து ஒரு அந்த விழுமியங்கள், வேல்யூன்னு சொல்கிறோம் இல்லையா, அறிவியல் எத்திக்கல் வேல்யூஸை கொண்டு தான் இது மதிப்பிடப்படுது. இது வந்து காலந்தோறும் சமுதாய பொருளாதார அமைப்புக்கு ஏற்ப மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்குது. சரியா? ஸோ இலக்கியத்தில் வந்து ஊடும் பாவமாக அறிவியல் வந்து கோட்பாடு தொடர்ந்து இடம்பெற்றுட்டு வருது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்கிறதுக்கு நம்ம அறமை யூஸ் பண்ணிருக்கோம். அதே போல் குறிஞ்சி, முல்லை முதலாகிய 5 ஒழுக்கம் பற்றி பேச வந்த தொல்காப்பியர் கூட இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்க அன்போடு புணர்ந்த 5 அப்படின்னு சொல்லி அதற்குண்டான ஒரு அடைமொழியாக அறத்தையும் தராரு. அப்போ அறத்தை வந்து பேசிட்டு தான் வாழ்க்கை நெடுக வந்து அறத்தை பேசுகிறோம். இதே போல் சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உரைசால் பத்தினி உயர்ந்தவர் ஏற்றுவார், அரசியல் பிழைத்தாருக்கு அறம் கூற்று, இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து அறக்கருத்துக்களை வந்து வலியுறுத்திக்கிட்டே தான் வரோம். இதே போல் இலக்கியம் அப்படின்னாவே வாழ்க்கை பற்றிய ஒரு திறனாய்வுன்னு சொல்கிறாங்க. அதே போல் இலக்கியத்தின் உத்திங்கிறது உள்ளடக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வழி. அதே போல் நெறிமுறை, கட்டுப்பாடு, ஒழுக்கம் ஆகிய கருத்துக்களை வந்து இந்த அறநெறி திறனாய்வில் வந்து உணர்த்துறாங்க. அதே போல் இந்த பாரதம், பாஞ்சாலி சபதம், தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும், தர்மம் மறுபடி வெல்லும்,
எனும் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகங்கற்கும் அப்படின்னு சொல்லி பாரதி கூட வீமனின் கூற்றாக பாரதி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நீதி சார்ந்த கருத்துக்களெல்லாம் திறனாய்வு செஞ்சு அதை வெளியே கொண்டு வரது வந்து அறநெறி திறனாய்வுன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அறநெறி திறனாய்வில் வந்து பார்த்தோன்னா காலம் இடம் அப்படின்ற தளத்திற்குட்பட்ட சார்பு நிலை கொள்கைகள் தான் அது. ஒரே மாதிரியாக இருக்காது, காலத்துக்கேற்ப மாறக்கூடியது, வளரக்கூடியது, அது இலக்கியமாக இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா சமுதாயவியல் திறனாய்வு. சமுதாயவியல் திறனாய்வை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தின் ஒரு அங்கமாக வந்து அதனோட இணைந்து முரண்பட்டு மோதி இசைந்து ஒரு குறிப்பிட்ட சூழலில் வாழ்கிறவன் தான் மனிதன். மனித குலத்தில் வந்து நானும் ஒருவனாக வந்து வாழ்க்கை முறையில் வந்து அமையும் போது அதனால் உணர்வு நிலை வெளிப்படும் இல்லையா? அந்த உணர்வு நிலையில் வந்து இலக்கியத்தை தோற்றுவிக்கும் ஒரு எழுத்தாளர். அப்படி தோன்றுகிற இலக்கியத்தில் வந்து அவனும் இருக்கான், அவனை சார்ந்த பிற நபர்களும் இருக்காங்க. அவனை போன்ற பிறர் வந்து என்னென்னலாம் எதிர்கொள்கிறாங்க, அந்த இலக்கியம் எதை வந்து சொல்ல வருது, இப்படின்ற எல்லா மனிதகுல தொடர்புகளும் வந்து இலக்கியத்துக்கூட ஒரு அடிப்படை பண்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அது ஒரு சமுதாயம் சார்ந்ததாக தான் இருக்குது. அது அந்த இலக்கியம் காட்டும் சமுதாய பண்புகள் என்னென்ன, ஒவ்வொரு படைப்பாளின் அனுபவ உணர்வுகள் என்னென்னவா இருக்குது அப்படின்றத அந்த படைப்பாற்றல் காட்டும். சரியா? ஸோ அப்போ அந்த குறிப்பிட்ட சில தன்மைகள் போக்குகளை வந்து அந்த படைப்புகள் பெறும். அப்படி பெறும்போது இதை யுக்தியாக பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த நூலை எடுத்தாலும் ஒரு சமுதாய ரீதியான ஒரு அணுகுமுறைகள் என்னவாக இருக்குது அப்படின்றது தான் இந்த சமுதாய திறனாய்வு. இலக்கியம் சமுதாயம் அப்படின்ற உறவுகள் வந்து பார்த்தோன்னா ஒரு புலனறிவு போல் இயல்பாகவும் எளிமையாகவும் இருக்கிறது. இலக்கியம் என்பதே சமுதாயத்தின் புலப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு பிரெஞ்சு நாட்டு அறிஞர் பொனால்ட் அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ ரெண்டும் பிரிக்க முடியாதது, ஒன்றோடு ஒன்று கலந்தது தான். சமுதாயம் இலக்கியங்கிறது சமுதாய காரணங்களின் விளைவு மட்டும் இல்லை, சமுதாய விளைவுகளின் காரணமும் இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் காலங்களின் மாறுதல்களுக்கு ஏற்ப சமுதாய மதிப்புகள் மாறுபடுது. சமயமும் இலக்கியம் என்கிற தன்னுடைய பிரசித்தமான கட்டுரை ஒன்றில் வந்து வாதிடுறாங்க. சரிங்க, இதனுடைய அடிப்படைகள்னு பார்த்தோன்னா இலக்கியத்தின் உருவாக்கத்திலும் அதன் பொருள் அமைவிலையும் மக்கள் மத்தியிலே அதன் நடமாட்டத்திலும் வந்து சமுதாயத்திற்கு முக்கியமான இடமும் பங்கும் உண்டு அப்படின்ற கருதுகோளை மையமாக கொண்டு சமுதாயவியல் அணுகுமுறை அமைகிறது. அணுகுமுறையை பொறுத்த வரைக்கும் இலக்கியம் புலப்படுத்தும் உண்மைகளை வந்து சமுதாயத்தின் விரிவான பண்பாட்டு காரணிகளோடு நம்ம எவ்வளோ வந்து தொடர்பு படுத்தி அணுகிறோம் அப்படின்றது தான் இந்த சமுதாய அணுகுமுறை. சமுதாயவியல் திறனாய்வாளன் வந்து உண்மை பொருள்களை ஆராயவும் அழகியல் நிலையில் அவை இலக்கியத்தின் பாடுபொருளாக கிடக்கும் வழிமுறையில் ஆராயவும் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் இது எந்த மாதிரியான சமுதாய பின்னணி அல்லது களத்தை கொண்டுள்ளதுன்னா படைப்பிற்குரிய காலம் அல்லது படைப்புரிய களம் அல்லது சமுதாய பின்னணி, அதே போல் படைப்பாளனுடைய சமுதாய பின்புலம், உடனடியாக அந்த எதிர்கொள் ஏற்பு சோசியல் ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸ், எதிர்கொள் அல்லது ஏற்பு, அதே போல் சமுதாய சித்தரிப்புல உள்ள பார்த்தோன்னா கண்டென்ட்டில் இதில் என்னென்னலாம் இருக்குன்னா என்னென்ன இருக்குது, சமுதாய நிறுவனங்கள், குடும்பம், நிறுவனங்கள்னாலே கல்லூரி, அரசு, சாதி, சமயம் இதெல்லாம் வந்துடும். அதே போல் உறவுகள் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுடைய உறவுகள், தொழிலாளி பணக்கார வர்க்கங்கள், பிரிவினர்கள் இதெல்லாம் வரும். சமுதாய நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா கிராமிய வாழ்வு, நகர்ப்புறம், இந்த மாதிரி குடிபெயர்வு இதெல்லாம் வரும்.
சமுதாய பிரிவுகளும் குழுக்கள்னு பார்த்தோன்னா குலம், சாதி, வட்டாரம், மொழி அடிப்படையில் பிரிதல் இந்த மாதிரி எல்லாம் வருங்க. இதெல்லாம் ஆராயறது தான் சமுதாய திறனாய்வு. இதில் இன்னும் போனால் பழக்க வழக்கம் வருது. அதே போல் சோசியல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே வந்து சோசியல் வேல்யூஸ் சமுதாய மதிப்புகள், ஒரு சமுதாயம் சார்ந்து அதனுடைய கற்பு, காதல், தாய்மை, பக்தி, தீமை, பாவம், குடிப்பழக்கம், லஞ்சம், பித்தலாட்டம், கற்பழிப்பு, வன்முறை எல்லாமே வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. சமுதாய சிக்கல்கள் சமுதாய நிறுவனங்கள் பிரிவுகளுடைய முரண்பாடுகள், மோதல்கள் எல்லா விளைவுகளும் அந்த வறுமை, வேலையின்மை இதெல்லாம் சொல்கிறது சமுதாய சிக்கல்களாகும். சமுதாய மாற்றங்கள்னு சொல்லப்போனால் உறவுகள், நிறுவனங்கள், மதிப்புகள் இதுக்குள்ளே ஏற்படுற மாற்றங்கள்லாம் வந்து நடக்குது. ஸோ இதெல்லாம் ஆராய்கிறதா இதெல்லாம் சொல்லப்படுறதா தான் ஒரு படைப்பையும் படைப்பாளனையும் ஒரு சமுதாய சூழல் வந்து உருவாக்கியிருக்கோம். அந்த கால சமுதாய சூழலின் பின்புலத்தை வந்து புரிந்து கொள்கிற மாதிரி இங்கே கூறப்பட்ட கருத்துக்களை வச்சு அந்த திறனாய்வு அணுகணும்னா இது சமுதாயவியல் திறனாய்வு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சரிங்களா? அதே போல் ஒரு சமுதாய சித்தரிப்பு வந்து எழுத்தாளர்களிடையே அவரது பின்புலம், நோக்கம், சமுதாய தேவை இதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஒரு நூல் படைக்கப்படுது. அதிலிருந்து எந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இருக்குன்னு பார்த்தோம்னா நிலைப்பாடுகள்லாம் இருக்குன்னா, ஒன்று வந்து சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகள், துன்பங்களை வந்து எதிர்கொண்டு ஆனால் நேராக காட்ட விரும்பாமல் ஒன்றின் மிகையான கற்பனையுடன் புனைந்து சொல்கிறது. இல்லைன்னா பழைய வாழ்க்கையை பொன்னுலகமாக காட்டி அதனை திரும்ப கொண்டு வர விரும்புகிற மாதிரி இருக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையும் அனுபவங்களையும் சுற்றி இருப்பதெல்லாம் நுணுக்கமான விவரங்களுடன் இயல்பு நவிர்ச்சியாக சொல்கிறது. இல்லைன்னா சமுதாயத்தையும் வாழ்க்கை அனுபவங்களையும் அப்படியே சொல்கிறது. நான்காவது பார்த்தோன்னா சமுதாய நிலைகளையும் போக்குகளையும் காரணகாரிய முறையில் பார்த்து அதை வந்து முரண்களையும் மாற்றங்களையும் நிலைப்பாடுகளையும் இனங்கண்டு அவற்றை இலக்கிய பொருளாக எடுத்தாளுதல். இப்படி இந்த வகையில் வந்து ஒரு எழுத்தாளர் இந்த சமுதாய படைப்புகளை வந்து படைக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம மேற்கூறிய குறிப்புகளை வச்சு ஒவ்வொரு சமுதாய குழுப்புகள், மதிப்புகள், சிக்கல்கள்லாம் என்ன இருக்கும், இதை எப்படிலாம் அணுகலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்குறது தான் இந்த சமுதாயவியல் திறனாய்வு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா வரலாற்றிய அணுகுமுறை. வரலாற்றியல் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை சேர்ந்த படைப்பாளிகளால் வந்து படைக்கப்படுவது தான் வரலாற்றியல் திறனாய்வு. அது அந்தந்த காலத்தில் எந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துச்சோ அதன் அடிப்படையில் படைக்கப்படுவது தான் வரலாற்றியல் திறனாய்வு. வரலாற்றில் ஏற்படும் மாற்றங்களை வந்து சுவீகரிக்கவும் அந்த மாற்றங்களுக்கு தானும் ஒரு காரணமாக அமையவும் கூடிய திறன்பெற்ற இலக்கியம் வந்து அதன் காரியமாகவும் அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்று உந்து சக்திகளோடைய ஒளியில் தரிசிக்கும் பார்வையே வரலாற்றியல் அணுகுமுறை அப்படின்ற ஒரு வரையறை கொடுக்குறாங்க. மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆய்வுக்களங்களாக எடுத்துக்கிட்டு ஒன்றை வந்து அவற்றின் கிடைநிலையாகவும் ஒன்று வந்து செங்குத்தாகவும் எடுத்துக்கொண்டு ஒரே காலத்தில் இருந்தால் அது வந்து ஒரே காலத்தில் எடுக்கப்பட்ட இந்த சிறுகதைகளோ நாவலோ எடுத்துகிட்டு அதனுடைய பண்புகள், உத்திகள், படைப்பாளன் பங்களிப்பு இதெல்லாம் ஆராய்ந்து அது வந்து கிடைமட்டமாகும். செங்குத்தா ஆராய்வது வந்து பார்த்தோன்னா செங்குத்தா ஆராய்றது யதார்த்தம் அப்படின்ற ஒரு முறையில் ஒரு எழுத்தாளர்கள் ராஜாராம் ஐயர், புதுமை பித்தன், பெருமாள் முருகன், யுமா வாசுகி வரை எடுத்துக்கொண்டு ஆய்வது வந்து செங்குத்து ஆய்வாகவும் கிடைமட்ட ஆய்வாகவும் பிரித்து சொல்கிறாங்க. இதில் வந்து பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இந்த வரலாற்றுகளை எந்த மாதிரியான இந்த காலத்தில் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறது தான். இதில் வரலாற்று திறனாய்வில் முப்பெரும் பகுப்புகளாக வகைப்படுத்தினா இலக்கியத்தை அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இன்,
இல் இப்படி மூணாக பிரிக்கிறாங்க. முப்பெரும் பகுப்புகளாக எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா, இலக்கியத்தை வரலாற்றின் அடிப்படையில் அல்லது அதன் பின்னணியில் நோக்குதல். இலக்கியத்தை அதே போல் இலக்கியத்தின் வரலாறு காணுதல், இலக்கியத்தில் வரலாறு காணுதல். அடுத்து இலக்கியத்தில் வரலாறு காணுதல், இலக்கியத்தின் வரலாற்று அடிப்படையில் அதன் பின்னணியை நோக்குதல் ஒன்று, இலக்கியத்தின் வரலாறு அதனோட இலக்கியத்தோட என்ன வரலாறுன்னு காண்றது ஒன்று, இலக்கியத்தில் வரலாறு எப்படி இந்த இலக்கியத்தில் என்ன வரலாறு பேசப்பட்டிருக்குன்னு பார்க்குறது ஒன்று. இந்த மாதிரி 3 அமைப்புகளில் வந்து இலக்கிய அந்த வரலாற்று அணுகுமுறை இருக்குது திறனாய்வு. இதில் வந்து பார்த்தோன்னா வரலாற்றில் திறனாய்வின் முதன்மை நோக்கம் வந்து அதனுடைய வரலாற்றியல் என்பது திறனாய்வோட முக்கிய நோக்கம்தான். அதே போல் இலக்கியத்திற்கு அதன் சூழமைவு காரணமாக அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் திறனாய்வு செய்யும் போது குறிப்பிட்ட சொற்கள், படிமங்கள், கட்டமைப்புகள்லாம் இருக்குது. அதேபோல் காலச்சூழல் அப்படின்னு பார்த்தோன்னா வரலாற்று சூழமைவுக்கு மிக முக்கியமாக இருக்குது. குறிப்பிட்ட காலமும் இடமும் குறிப்பிட்ட வகையான கலை இலக்கியங்களை தோற்றுவிக்குதுன்னு சொல்கிறாங்க. கலை இலக்கியத்தின் பாணி, நடை, உத்தி முதலியவற்றிற்கும் அவ்வக்கால சூழல் முக்கியமான காரணமாக அமையுது. கலை இலக்கியம் கூறும் செய்தி வந்து வரலாற்று சூழமை வினை மனதிற் கொண்டதாக அமையுது. அதேபோல் கலை இலக்கியம் பற்றிய ரசனையும் வந்து ஏற்பும் கூட அவ்வக்கால சூழமையினை பொறுத்து தான் அமையுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சூழமைவு காலச்சூழல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வரலாற்று சூழல் இலக்கிய வடிவங்கள்னு பார்த்தோன்னா, இலக்கிய வடிவங்கள் முதல்ல இதெல்லாம் தோற்றத்திற்கு வாழ்வு தான் காரணமாக, குறிப்பிட்ட ஒரு வரலாற்று சூழல் தான் குறிப்பிட்ட இலக்கிய வகைகள் வடிவங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்குது. இதை போலவே வந்து பார்த்தோன்னா எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஆற்றுப்படை அப்படின்ற இலக்கிய வடிவம் வந்து இடம்பெறுவதற்குரிய அக்காலத்தை சமுதாய வரலாற்று சூழ்நிலை தான் காரணம் அப்படின்றத எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தோன்னா வேலை பிரிவினைகள் ஏற்பட்டு வளர்ந்து வந்த நிலையில் உடல் உழைப்பின் வர்க்கம் ஒரு பக்கமாகவும் கலைஞர் குழு இன்னொரு பக்கமாகவும் தோன்றியதெல்லாம் வந்து ஆற்றுப்படை அந்த காலத்தை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வரலாற்று சூழல்களில் தனித்தனியாக இனக்குழுக்கள் எப்படி வந்து பிரிந்தது, ஒரே அரசு அப்படின்ற தோன்றிடாமல் சிற்றரசுகள், நிலக்கிழார்கள்லாம் எப்படி இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறது. அதே போல் ஈழத்து மலையக இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஈழத்து இலக்கியங்கள் பேசுகிறது. இதெல்லாம் வந்து பேசுகிறது வந்து முதல்ல இலக்கியத்தை வரலாற்று பின்னணியில் வந்து பார்க்குறது. அதே போல் இலக்கியத்தின் அடுத்ததாக ரெண்டாவதாக வந்து இலக்கியத்தின் வரலாறு எந்த காலத்தில் எப்படி எழுதியிருக்காங்க, அதில் பேசப்பட்டிருக்க காலம் எத்தகையது, இது இந்த காலத்தில் எதனால் பேசப்பட்டதுன்னு அந்த காலத்துக்குடைய ஏன் அப்படின்ற அந்த காலத்தை வந்து அறியலாம் அதிலிருந்து அப்படின்னு சொல்கிறது வந்து இலக்கியத்தில் வரலாறு. அதுலேயே வந்து பார்த்தோன்னா இது வந்து நூற்றாண்டு கால வரிசை, அரச மரபு வரிசை, இலக்கிய வகைகளின் வழி, இலக்கிய இயக்கங்களின் வழி அப்படின்னு சொல்லிட்டுலாம் இலக்கியங்கள் எப்படி வரலாறு எழுதியலாக மாறுது அப்படின்றது சொல்கிறாங்க. அதே போல் இலக்கியத்தில் வரலாறு அப்படிங்கும்போது வரலாறு மூலமாக இலக்கியத்தை எப்படி அணுகலாம், செப்பேடுகள், நாணயங்கள் இதெல்லாம் அதில் பேசப்படுதா, அந்த காலத்து அறிவியலிருந்து மருத்துவம் சோதிடம் வரை ஏதாவது பேசப்படுதா, இது எந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா இது எந்த காலத்தில் வந்து இந்த விஷயம் பேசப்பட்டது அப்படின்னு இது எந்த காலம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து இருக்குது. அதே போல் இலக்கிய திறனாய்வுக்கும் இலக்கிய கோட்பாட்டிற்கும் வழியமைக்குது. இலக்கியத்தின் தோற்றத்தை அதன் வளர்நிலைகளின் படிநிலைகள் எதிர்நோக்க வந்து உதவுது. ஒரு நாட்டின் அல்லது ஒரு தேசிய இனத்தின் பொதுமையான தேசியம் உள்ளம் இதெல்லாம் காண்றதுக்கு வந்து இந்த வரலாற்றியல் திறனாய்வு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி வரலாற்றியல் திறனாய்வு முழுக்க ஒரு பெரிய முயற்சியாகவும் பெரிய ஒரு தகவல்களை வரலாற்றியல் திறனாய்வுகள் தரும் அப்படின்றது சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதே போல் இந்த திறனாய்வு அணுகுமுறையில் வந்து திறனாய்வாளனுக்கு ஒரு எச்சரிக்கைகள்னு பார்த்தோன்னா அகவய உணர்வுகள், ஆசைகள், சமயம், சாதி, மொழி, விருப்பு வெறுப்பு,
சான்று சரியாக கிடைக்காமை, சரியான கொள்கைகளும் வழிமுறைகளும் பெற்றிராமை, அதனுடைய காரணமாக பண்டைக்கால நிகழ்ச்சிகளுக்கு ஒரு சமகாலம் விளக்கம் கூறுதல், பண்டைக்கால கருத்தோட்டங்களை சமகாலத்தில் ஏற்றி கூறுதல், நிகழ்வை நிராகரித்துவிட்டு இறந்த காலத்தை பொற்காலமாக லட்சியப்படுத்துதல், சில கால பதிவுகள் சில சான்றுகளும் சில நிகழ்வுகளும் ஒதுக்கி மறைத்து விடுதல், இந்த மாதிரி நிறைய தவறுகள் ஏற்படும் இலக்கியத்தை இதில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்ததாக உளவியல் திறனாய்வு. ஒன்றுமே இல்லைங்க, உள்ளத்தின் கோலங்களையும் கோணங்களையும் ஆராய்கிற ஒரு அறிவியல் தான் உளவியல். இந்த உளவியல் பொறுத்த வரைக்கும் முழுக்க படைப்பாளனுடைய உளவியலை சார்ந்தது, அவனுடைய மனநிலையை சார்ந்தது. மன எழுச்சி தான் ஒரு மன எழுச்சியின் காரணமாக அந்த நூல் எழுதப்படுது அப்படின்னா அது இன்னொரு மனதோடு பேசப்படுது, இது ஆழமாகவும் அழகாகவும் சித்தரிக்கப்படுது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. சரியா? இலக்கிய படைப்பாக இது பார்த்தோன்னா திறனாய்வின் உளவியல் பங்களிப்பு ஒரு முக்கியமான 6 நிலைகள் காணப்படுது. இலக்கிய படைப்பாக்கத்தின் அல்லது தோற்றத்தின் பெறுவதின் வழிமுறைகள், உளவியல் நிலையில் புலப்படுத்துதல், படைப்பாளியின் உள்ளத்து நிலையையும் அதற்குரிய காரணங்களையும் அறிய கொண்டு வருதல், சுய வரலாற்று படைப்பில் அதை காணுதல், இலக்கியத்தின் பெறுகின்ற கதை மாந்தர்களின் உணர்வுகளையும் செயல்களையும் விளக்குதல், தொல்படிவம் முக்கிய இடம் பெறுது அப்படின்னா அதை கருதுகோளாக கொண்டு அதன் உருவாக்கத்தை புலப்படுத்துதல், சொற்களையும் தொடர்களையும் மற்றும் சிறப்பான உத்தி முறைகளையும் உள்ளத்து உணர்வு பிரதிபலிப்புகளாக இனங்கண்டு விளக்குதல், வாசகரிடம் இலக்கியம் ஏற்படுத்துகிற உறவையும் தாக்கத்தையும் காணுதல். இந்த மாதிரி ஒரு இலக்கியத்தின் மொழி அமைப்பிலும் அதன் நிகழ்வுகளையும் பிற கூறுகளிலும் காணப்படுகிற உளவியல் பிரதிபலிப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அணுகுமுறைகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 6 நிலைகளில் திறனாய்வும் பொழுது இது உளவியல் திறனாய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இது படைப்பு வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அகவய காரணங்களால் ஒரு கலைஞன் ஒரு கவிஞன் அதை அவனுடைய இதில் எழுதிட்டான் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்குன்றது படிப்பவர்களுக்கு எளிமையில் புரியாது இல்லையா? அது இன்னும் அது எந்த மாதிரியான மனநிலைச்சில் எழுதப்படுது, அந்த புனையப்படுது அப்படின்றதெல்லாம் எடுத்து காட்டுறதுக்கு ஒரு திறனாய்வு தேவைப்படும் இல்லையா? அதுதான் உளவியல் திறனாய்வுன்னு சொல்கிறாங்க. இது முழுக்க இது வினோதப்படுத்துதல், ஃபேண்டசிக்காக சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. ஒரு படைப்பாளன் அவனுடைய அன்கான்சியஸ், அதாவது நனவிலி மனதோட ஒரு வெளிப்பாட்டு முறையாக ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது அவனை ஒரு விஷயத்தை வினோதப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வினோதப்படுத்தலில் ஈடுபடுறான். அதை எப்படின்னா அற்புதமாக, மாயமாக, ஆற்றலாக பொருளாகவும் ஒரு கனவு தோற்றத்தின் தன்மையோடு பார்க்கறது தான் வினோதப்படுத்தல்னு சொல்கிறாங்க. அந்த வினோதப்படுத்துதல் ஏற்படுவது பார்த்தோன்னா நரம்பியல் செயல் திரிபு கொண்டவனாக கூட இருக்கலாம், மனநிலை மாறுபாடு கொண்டவன் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. இதில் இன்னும் பார்த்தோன்னா தன்னாட அடைய முடியாத எல்லா விஷயங்களையும் அவன் தன் எழுத்துக்கள் மூலமாக அடைஞ்சிடான். இதில் காம இச்சையிலேருந்து எல்லாமே தன்னுடைய நிறைவேறாத ஆசைகளை அவன் எழுதி அடைஞ்சிக்கிறான் அப்படின்றத சொல்கிறாங்க. கவிதை படைப்பு வழிமுறை அப்படிங்கும்போது வழியில் மகிழ்ச்சி பெறுகின்ற ஒரு முக்கியமான பாலியல் நிலையான அத்தகைய மகிழ்ச்சியை பெறுகின்ற ஒரு தற்காப்பு உத்தினும் சொல்கிறாங்க. கவிஞன் வினோதமாக்குதலை கட்டுப்படுத்தி அதனை ஆள்கிற திறனுடையவன். அதனால் அவன் நரம்பியல் திரிபுடையவன், அதாவது நரம்பியல் செயல் திரிபு கொண்டவன் சொல்கிறாங்கன்னா மனநிலை மாறுபாடு கொண்டவன் மனநிலை மாறுபட்டவனுக்கு எதுவுமே ஒழுங்கு கிடையாது. ஆனால் கவிஞனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஒழுங்குபடுத்தி சொல்லுவான். ஸோ அவன் மனநிலை மாறுபட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க. இந்த இந்த கவிதையும் இதெல்லாம் பார்த்தோன்னா வினோதப்படுத்துதல் அப்படின்றது எல்லாமே நரம்பியல் செயல்திரிபோ அப்படிங்கிறதோட தொடர்புடையது. இதில் கனவுகளின் யதார்த்தம், திரிபு, பிறழ்வு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் பேசப்படுது. ஒத்துணர்வு அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளத்தோட செயலையும் அது வெளிப்பாட்டையும் கருத்தில் கொண்டு கலைப்படைப்பின் பிறப்புக்கு ஒத்துணர்வு தான் காரணம். பிறருடைய மன உணர்வோடு தன்னுடைய மனநிலையை உணர்வு அடிப்படையில் ஒத்துப்போதல் தான் ஒத்துணர்வுன்னு சொல்கிறாங்க. அறவியல் ஒத்துணர்வு, அழகியல் ஒத்துணர்வு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் 2ஆக பிரித்து பார்க்குறாங்க. இந்த ஒத்துணர்வு
அழகியல் ஒத்துணர்வு உள்ளார்ந்த போன்மை, அதாவது போலச் செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அறவியல் ஒத்துணர்வில் ஒருத்தர் கீழே விழுந்தாங்க அப்படின்னா நம்ம போய் அதை ஃபீல் பண்ணுறது மட்டும் கிடையாது, போய் தூக்கியும் விடுறோம், அந்தளவுக்கு இருக்குது. அழகியல் ஒத்துணர்வில் அது வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இல்லை கேட்குறோம் அப்படின்னா அதை சார்ந்து ஒரு உணர்வு தூண்டப்படுது இல்லையா, அது அழகியல் ஒத்துணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அது வந்து ஒரு நோயாளியாக கூட பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். சரி, ஒரு அழுத்த பெற்ற மன உணர்வுகளுக்கு திறன் வாய்ந்த சித்திரங்கள் தருகிற போது அவன் ஒரு பெருங்கலைஞனாக இருக்கான். அழுத்த பெற்ற உணர்வுகளிலிருந்து தப்பிக்கிற வழிகளை காண்பிக்கிற போது அவன் ஒரு பெரு சிந்தனைவாதி. தனக்கு மறுக்கப்பட்ட மகிழ்ச்சியினை பிறர் எவ்வாறு பெறுவது என்ற வழியை தந்தால் அவன் வந்து சிறந்த மனிதாபிமானி. ஸோ இவங்க எல்லாமே ஒரு உணர்வுகளால் வந்து அழுத்தப்பெற்றவர்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே போல் கலைப்படைப்போட அமிழ்ந்த பொருள்களையும் ஒரு மனிதன் என்ற முறையில் கலைஞனின் மன உணர்வுகளையும் உளவியல் ஆராய்ச்சினால் விளக்க முடியும் அப்படின்றது பிராய்டியின் நம்பிக்கை. இதை வந்து தமிழ்லையும் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாரதியின் காதல் பற்றிய பாடல்களில் கண்ணம்மா பற்றிய கண்ணம்மா பற்றிய படிமத்தில் வந்து அவருடைய பிள்ளை பருவத்து காதல் ஏமாற்றங்களும் ஏக்கங்களுமே காரணம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. அதாங்க இப்படி பண்ணுறது தான் இந்த மன உணர்வின் வெளிப்பாடு தான் வந்து உளவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நனவோடை அப்படின்னு சொல்கிற ஒரு உத்தியும் பயன்படுது, சொல்லும் உத்தியும் பயன்படுது. எந்த மாதிரியான சொற்கள் உபயோகிக்கிறோம் அப்படின்றது இருக்குது. அதே போல் ஒரு எப்படி சொல்கிறதுனா எந்தெந்த இடத்துல யார் எந்த மாதிரியான சொற்கள் உபயோகப்படுத்தணும் அப்படின்றது சொல்லும் உத்தியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நனவோடை உத்தின்ற கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம். சொற்களும் சொற்றொடர்களும் இல்லாமல் கூட உத்திகளும் உளவியல் திறனாய்வில் பெருங்கவனத்தை பெற்றிருக்கு. இலக்கியத்தினுடைய குறிப்பிட்ட சூழலின் தேவை, கதைமாந்தரின் செயல்கள், உணர்வுகளின் முறைமை, இதெல்லாம் வந்து படைப்பாளின் நோக்கம் இவை காரணமாக சொல்லுகிற பாணியில் வடிவமைப்பிலும் வேறுபாடுகள் இருக்கலாம். அதனால் வந்து நனவுடை மனத்தோடு நனவிலி மனம் வந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. பொதுமையிலிருந்து தூளப்படுத்தலை நோக்கி அது தொடர்ந்து தாவுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றை தொட்டு ஒன்று படர்வதாக அமைகின்ற அதன் பண்புகளின் பின்னணியில் அதனோடு தொடர்ந்து போராடுகிற நனவுடை மனதின் நானவித இயங்கு திசைகளை சித்தரிப்பது நனவோடை உத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதனும் நனவோடை உத்தின்னு சொல்லப்படுறத இன்னும் சொல்லப்போனால் நனவிலி மனதிற்கும் நனவுடை மனதிற்குமான போராட்டத்தில் சிதறொண்டு வரிசை பிறழ்ந்து ஓடுகின்ற இயங்கு திசைகளை வந்து இது குறிக்குது. என் சித்திரங்கள் வந்து மனக்குகை ஓவியங்கள் என்றும் குறிப்பிடலான்ற அளவுக்கு சொல்கிறாங்க. அதாவது தமிழில் வந்து இந்த உக்தி நனவோடை உத்தி மிக குறைவு. ஜீவானம்சம் நாவலில் வந்து சீசு செல்லப்பா இவ்வுத்தியை வந்து ஒரு பகுதியில் அழகாக கையாண்டிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆட்டு ஊரலில் மாவரைக்கின்ற ஜீவானம்சத்தின் நாயகி ஏற்கனவே உள்வாங்கிய இன்ட்ரோவர்ட் மனநிலையில் இருக்கா. அந்த செயல்களை முன்னிறுத்தி நினைவுகளை கட்டுப்படுத்துகிற மனத்திறன் இல்லாத நிலையில் இறந்துவிட்ட தன் கணவன் பற்றியும் கணவன் வீட்டார் பற்றியும் அவள் நினைத்து பார்க்கிறாள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல பின்னோக்கி சென்று அது வந்து சொல்லப்படுது. அதனால் அந்த மனது வந்து பின்னோக்கி போகுது. இப்படிப்பட்ட இந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள்லாம் வந்து அந்தந்த இடத்துல வைக்கப்படுதில்லை. இதெல்லாம் வந்து நனவோடை உத்திகள் அப்படின்றது சொல்லப்படுது. ஒரு வழியாக நம்ம திறனாய்வு முடிவுக்கு வந்துட்டோம். திறனாய்வை பொறுத்த வரைக்கும் கேட்கப்படும் கேள்விகள், அணுகுமுறைகள் எப்படி இருக்குது, இந்தந்த திறனாய்வுனா என்ன அப்படின்றத கேட்கப்படுது. நம்ம அதற்கேற்றமான தகவல்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதன் அடிப்படையில் நம்ம திறனாய்வு அணுகுமுறைகளை எடுத்துக்காட்டுகளோடு நம்ம அணுகுனோம்னா இந்த தலைப்புக்கான பாடம் நிறைவுற்றது.
அடுத்த தலைப்பு வந்து பார்த்தோன்னா இலக்கிய உக்திகள். இலக்கிய உத்திகள் பொறுத்த வரைக்கும் நாம் எல்லா செயல்கள் சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைய வரைக்கும் இருக்க செயல்களில் புலவர்கள், அதாவது படைப்பாளிகள் பயன்படுத்தப்பட்ட உத்திகள் என்னென்னவா இருக்குது அப்படின்றது தான் அந்த இலக்கிய உத்திகள். இந்த இலக்கிய உத்திகளை பற்றி தொல்காப்பியத்திலே சொல்லியிருக்காங்க. உள்ளுரை ஓமம் ஏனை ஓமம் என தள்ளாதாகும் திணை உணர்வகையே உள்ளுரை தெய்வம் ஒளிந்தகை நிலனென கொல்லும் என்ப குறியறிந்தோரே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுரை பற்றிய தகவல்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து புலவன் சொல்ல வந்த கருத்தை நேரே கூறிட்டால் அது சொல்பொருள் அல்லது வெளிப்படை பொருள். அப்பாடலில் புலவன் உணர்த்த கருதிய பொருளை வந்து உள்ளு வச்சுருப்பான். அந்த உள்ளே வச்சுருக்க பொருள் வந்து குறிப்பு பொருள்னு சொல்லப்படும். ஸோ அந்த அகப்பாடல்களில் அமையும் குறிப்பு பொருட்களை, அதாவது ஓமை அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொருட்களை உள்ளுரை இறைச்சி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த உள்ளுரை இறைச்சி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கும்போது அந்த ஓமை வந்து கருப்பொருளில் வந்து தெய்வம் ஒளிந்த பிறப்பொருளில் அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து உள்ளுரையாகவும், புலவன் கூறிய பொருளுடன் உள்ளே உறைந்து உள்ளதையும் சேர்த்து கவிதையின் பொருளை வந்து முடிப்பதாகவும் இருப்பது வந்து உள்ளுரைன்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம வந்து ஆழ்ந்துலாம் நம்ம போகணுன்னு இல்லை. உள்ளுரையில் வந்து ஓம உருபுகள் பெருசாக அமையதில்லை. அது வந்து பார்த்தோன்னா உள்ளார ஒரு கருத்தை வந்து மறைமுகமாக உள்ளே வச்சு சொல்கிறது தான் வந்து உள்ளுரை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு இதனுடைய விளக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஊமை போல் ஊமைக்கு உள்ளார ஒரு ஊமை வச்சுருந்தால் அது வந்து உருவகம்னு சொல்லுவோம் இல்லையா. உருவகம் அப்படின்னு சொல்லப்படுறது அதுக்குள்ளே ஒரு கருத்தை வச்சு குறிப்பு பொருளை வச்சு சொல்லும்போது அது உள்ளுரையாகுது. அதற்கு மேலே வந்து ஒரு கருத்தை வச்சு சொல்லும்போது அது வந்து இறைச்சி ஆகுதுன்னு. அதாவது முதன்மை கருப்பொருட்களை வச்சு சொல்லப்படுவது வந்து நமக்கு வந்து இதில் சொல்லப்படுது. அதாவது உள்ளுரை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உள்ளுரை வந்து பார்த்தோன்னா தலைவனுக்கும் தலைவிக்குமான ஒரு காதுபட சொல்லக்கூடியதாகவும், தலைவி அல்லது தோழி கூற்றில் மட்டும் அமையதாகவும், அதே போல் திணைகள் அப்படிங்கும் குறிஞ்சி மருதம் நெய்தல் ஆகிய 3 திணைகள் அதிகமாகவும், தலைவியோட வருத்தம், தலைவி இழைத்தல், பெற்றோர் கவனிப்பு இதெல்லாம் சொல்கிறதாகவும் இந்த உள்ளுரை வந்து இதில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஓமைகள் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். போல போன்ற அப்படின்ற ஓமை உருவெல்லாம் நேரடியாக வந்திருக்கும். படிப்பதற்கு சுவையாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓமைகள் வந்து பயன்படுத்துறது வந்து ஒரு படைப்பாக்க உத்தியாக இருந்துகிட்ருக்கு. இந்த ஓமைகளும் வந்து பார்த்தோன்னா வினை, பயன், வடிவம், அதுபோல் நிறம், இந்த மாதிரி வகைப்படுத்தி நம்ம ஓமைகள் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா புலியை போல பாய்ந்தான், மலை போல கொடுக்கும் கை, துடி போல் இடை, தளிர் போலும் மேனி, இப்படி சொல்லிட்டு இந்த வகைகள்லாம் இருக்குது. இந்த ஓமையை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குங்க. பயன் ஓமை அப்படின்னா வறண்ட வாழ்வு, துளிர்க்க மலை போல் வந்தாய் நீ, மலைங்கிறது ஒரு பயன். ஸோ வந்தாய் நீ அப்படின்றது ஒரு பயன் ஓமையாக இருக்குது. இந்த மாதிரி ஓமைகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வகைப்படுது. இதில் அடுத்ததாக வந்து உருவகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒப்பீட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது அது உருவகம் அப்படின்னு சொல்கிறோம். ஓம உருவலை வந்து விரித்து சொல்லாமல் தொகுத்தும் சுருக்கியும் சொல்கிறது வந்து உருவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஓமையையும் ஓமைக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே அப்படின்னு சொல்கிறது உருவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஓமைக்கப்படும் பொருள் என்பது ஓமை அப்படிங்கிறது ஒப்பீட்டாக காட்டப்படும் பொருள். ஸோ இது ரெண்டையும் சொல்கிறது வந்து உருவகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் இந்த ஓமை வந்து பார்த்தோன்னா 2 வகையாக பிரியுது. இதில் வந்து பார்த்தோன்னா உள்ளுரை ஓமம், ஏற்கனவே பார்த்த மாதிரி உள்ளுரை ஓமம், கவிஞர் வந்து தான் கூறிய பொருளை வந்து வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தரோடைய மன உணர்வுள்ள கருப்பொருள் மூலமாக ஓமைப்படுத்துவது வந்து உள்ளுரை ஓமம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுரை பொறுத்த வரைக்கும் வினை, பயன் போன்ற அடிப்படைகளில் தோன்றும் குறியீடுகள் கொண்டு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. உள்ளுரை ஓமம் அப்படிங்கிறது தமிழ் இலக்கியத்திற்கே ஒப்பற்ற ஒரு நெறின்னு சொல்கிறோம். அதுவும் இல்லாமல்
அன்பிற்கு ஆட்படும் தலைவன் வந்து தலைவரின் எண்ணங்களை சொற்களால் வெளிப்படுத்தாமல் நாகரிகமாக மறைத்து கூறுவதற்கு இது வந்து ஒரு நல்ல வடிவமாக இருந்திருக்கு. இலக்கியங்களில் காணப்படும் கருப்பொருள்களுடைய காட்சி இயற்கை புனைந்துரைகளாக மட்டும் இல்லாமல் இடம்பெறும் மாந்தர்களின் உள்ளத்திலும் உணர்வுகளின் குறிப்பு பொருள்களாகவும் உள்ளுரைகள் விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஓவியம், சிற்பம் போன்ற குறிப்பு பொருள்களும் இருக்குது. ஆனால் அவை எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் விளங்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, ஈயல் புற்றத்து ஈர்ம்புறத்து இருத்த குரம்பி வல்சி பெருங்கை ஏற்ற தூங்குதோல் துதிய வல்கிய கதுவியலும் பாம்பு மதன் அழியும் பானாட்கங்குல் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு பாடல் வந்து பெருங்குன்று கிழார் பாடிய பாடல் வந்து அகநானூற்றின் 8வது பாடல் வந்து தலைவன் பிறர் அறியாமல் தலைவியை சந்திக்க இரவு நேரத்தில் வரான். அவ்வேளையில் வந்து பசியோடு அலையும் கரடி வந்து ஈசல்கள் நிறைந்த புற்றில் கையை விட்டு பார்க்குது. அந்த ஈசல் புற்றில் சுருண்டு படுத்திருந்த பாம்பு வந்து கரடிக்கு தெரியல. கரடியின் நகங்கள் பட்டு பாம்பும் வழியில் துடிக்குது. இங்கே கரடியின் செயலும் பாம்பின் துன்பமும் காட்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்குள்ளே உறைஞ்சிருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த சொல்லப்படுற செய்தியில் உள்ளே இருக்க செய்தி என்னென்னா, இரவு நேரத்தில் காட்டை கடந்து வந்த தலைவன் வந்து தலைவனோட செயலால் தலைவி வந்து அஞ்சி வருந்துறா அப்படின்றத இந்த பாடல் தெரிவிக்குது. கரடி தலைவனுக்கும் பாம்பு வந்து தலைவிக்கும் குறியீடுகளால் அமைந்துள்ளது. இதனால் இது உள்ளுரை ஓமமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இறைச்சி, அடுத்தது வந்து இறைச்சி, உள்ளுரை போன்ற இறைச்சியும் வந்து அகப்பாடலில் வர ஒரு உத்தி தான். இதுவும் குறிப்பு பொருளில் தான் வருது. இறைச்சியில் பிறக்கும் பொருளுமாறுவோ திறத்தில் மருங்கின் தெரியும் ஓர்க்கே அப்படின்னு சொல்லி, அதாவது இருத்தல் அப்படின்னா தங்குதல் அப்படின்னு ஒரு பொருள். இந்த நேரடி தொடர்பில்லாத குறிப்பு பொருளை இறைச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வடமொழியார் சொல்லப்படுற தொனி அப்படின்னு சொல்லப்படுற தொனிக்கு இணையானது. தொனி ஆனால் 2 அகம் புறம் 2லேயுமே வருது. இறைச்சி வந்து அகப்பாடலில் மட்டும்தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்லப்போனால், இந்த இருத்தல் அப்படின்ற உக்தி எப்படி சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். நசைபெரிது உடையர் நல்கலும் நல்குவர் பிடிபசி கலைய பெருங்கை வேலம் மென்சினையாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆறு. அதாவது தலைவன் விரைவில் வருவான் அப்படின்னு தோழி தலைவிக்கு ஆற்றுவிக்கிறாள். தலைவன் செல்லும் வழியில் வந்து யானை வந்து தன் பெண் யானையின் பசியை போக்குவதற்காக யாமரத்தின் பட்டையை உரித்து அதில் உள்ள ஈரச்சுவை பருகு செய்யுமா. அப்போது அது வந்து பாடலோட கருத்து, அவ்வளோதான். இந்த இடத்தோட நிறுத்திட்டாங்க. ஆனால் இதில் வந்து சொல்லப்படாத குறிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, தலைவன் வந்து அந்த அன்பு காட்சியை பார்ப்பான், உடனே திரும்பி வந்து தலைவியின் துன்பத்தை தீர்ப்பான் அப்படின்றது தான் இந்த உள்ளே வச்சுருக்க குறிப்பு பொருள். இக்குறிப்பு பொருள் தான் இறைச்சின்னு சொல்கிறாங்க. உரிப்பொருளின் புறத்தே நின்று அதன் கருத்தை மேலும் சிறப்பிக்க இறைச்சி பயன்படுது. அதே போல் சொல்லாமல் சொல்வதில் தான் கவிதை இன்பம் சிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் நீ விளையாடி மகிழும் இடத்தில் உள்ள இப்புன்னை மரம் உன்னை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி உனக்கு அது வந்து உனக்கு தங்கையானவள் அப்படின்னு சொல்லி நற்றாய் கூறுறா ஒரு தலைவிக்கிட்ட. நீ விளையாடி மகிழும் இடத்தில் இப்புன்னை மரம் உன்னை விட சிறந்தது, அது உனக்கு தங்கை அப்படின்னு சொல்லி நற்றாய் கூறுறா. அது என்ன சொல்ல வராங்க அது மூலமாக அப்படின்னு பார்த்தோன்னா, இம்மரத்தடியில் உம்முடன் விளையாட நாணுகிறேன், அதனால் இம்மரத்தடியில் உன்னுடன் விளையாட நாணுகிறேன், ஏனெனில் தங்கை அருகிருக்க தலைவனுடன் பழகுவது முறையா என்று தலைவி தலைவனிடம் கூறுறாளாம். ஸோ இதில் பாருங்கள், நாம் வேறு இடத்துல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த குறிப்பு பொருளாக வந்து மரத்தை வந்து சொல்கிறாங்க. அதே போல் தலைவன் விரைவில் மணந்து கொள்ள வேண்டும், நம்ம கூடிக்கிட்டே இருக்கோம், சீக்கிரமாக விரைவில் வந்து மணந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த குறிப்பு பொருள் வந்து இறைச்சியாக வந்திருக்கு. இந்த இறைச்சி இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, தெரியாத பொருள் ஒன்றை தெளிவாக விளக்குவதற்கு தெரிந்த பொருளை ஓமையாக பயன்படுத்துவாங்க. ஒன்று, வெளிப்படையாக பொருள் கூறினால் அது ஓமைனோ, ஓமைக்குள் மற்றொரு பொருளை குறிப்பாக உணர்த்தினால் அது உள்ளுரை ஓமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓமைக்குள்ளே இன்னொரு பொருளை வச்சு சொன்னால் அது உள்ளுரை ஓமைனோ, குறிப்பு பொருளுக்குள்ளே ஒரு குறிப்பு பொருள் அமைத்திருக்குமானால் அதற்கு இறைச்சி
அப்படின்னு சொல்லியும் பிரிக்கிறாங்க. உள்ளுரை ஓமம் கவிதை பொருளோடு சேர்ந்து காணப்படும். இறைச்சி பொருள் கவிதை பொருளின் புறத்தே குறிப்பு பொருளாய் வெளிப்படுகிறது. கவிதை பொருளுக்குள்ளே இருக்காது, அது வந்து கவிதையை தாண்டி வெளியே இருந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா உள்ளுரை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த நடந்த அந்த கவிதையிலே ஒரு செயலிருந்து எடுத்து சொன்னோம். இங்கே ஒரு செயல் முடிந்து விட்டது, அந்த செய்யுள் முடிந்து விட்டது, அந்த செயல் சொல்லப்பட்டதுக்கான அந்த செயல் சொல்லப்பட்டதற்கும் வெளியே இருந்து ஒரு கருத்து எடுத்து சொல்லப்பட்டது அல்லவா, அதுதான் வந்து இறைச்சின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து தொன்மம் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா தொன்மையில் வந்து ஒரு பழமை போற்றலுக்கு உண்டான வகையில் இருந்து தொன்மை அப்படின்னு சொல்ல போகிறோம். ஒரு கவிதையில் தொன்மை போற்றப்படுது அப்படின்னா அது வந்து தொன்மைன்னு சொல்லுவோம். ஒரு தொன்மை சார்ந்த ஒரு விஷயம், வரலாறு சார்ந்த ஒரு விஷயம் வந்து வருதுன்னா அது வந்து தொன்மம்னு சொல்லுவோம். அது வந்து இதிகாச தொன்மம், புராண தொன்மம், இலக்கிய தொன்மம், வரலாற்று தொன்மம், பிற தொன்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு இதிகாச தொன்மம்னா ராமாயணம் மகாபாரதம் பற்றியான ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது அப்படின்னா அது வந்து இதிகாச தொன்மம்னும். ஒன்றா ராவண யுத்தம் அப்படின்னு சொல்லுவோம், சீதையோட நிமித்தம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இது மாதிரி பேசப்படும் இடத்துல இதெல்லாம் குறிக்கப்படுது அப்படின்னா ஒரு கவிதையில் குறிப்பு பெறுதுன்னா அது இதிகாச தொன்மனும். புராண தொன்மம் அப்படின்னா பஞ்சபாண்டவர்களை பற்றியோ, அந்த முருகன், பெருமாள், இந்த மாதிரி இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, இந்த மாதிரியான பழமொழிகள் இதன் மூலமாக வர அந்த புராணங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் மூலமாக வருது புராண தொன்மையும். இலக்கிய தொன்மை வந்து ஒரு இலக்கியங்களில் இருந்து எடுக்கிறதும், அதாவது இன்னொரு கண்ணகி எழுந்து வந்தால் உடைய போது சிலம்பு மட்டும் இல்லை, எரிய போது மதுரை மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவிதைகளை சொல்லி அதை சொல்கிறது வந்து இலக்கிய தொன்மைனும். வரலாற்று தொன்மைனா வரலாறு சார்ந்து சரித்திர மாலையில் அகிம்சை போர்வில் பகத்சிங்குகள் மறைக்கப்பட்டதால் தானோ சுதந்திர மாலையை எலிகள் சுரண்டுகின்றன. இது வந்து வரலாற்று ரீதியான ஒரு தொன்மம். அதாவது ஒரு கருத்து வரலாற்று ரீதியான ஒரு கவிதைகளில் இடம்பெறும்போது அது வந்து தொன்மங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த தொன்மங்கள் வந்து கையாளப்படுவது ஒரு யுக்தி. இது வந்து மக்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் வந்து எளிதில் உணர்ந்து கொள்வதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா மெய்ப்பாடு பொறுத்த வரைக்கும் இதை இன்னும் தெளிவாக சொல்ல போனால் அங்கதம், அது மெய்ப்பாடுக்கு முன்னாடி அங்கதம் அப்படின்னாலே ஒரு வசைப்பாடுதல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு கேலி பேச்சு தான் அங்கதம்னு சொல்கிறோம். இது ஒரு கேலி சித்திரம்னு கூட சொல்கிறாங்க. குற்றங்களை எதிர்த்து மனிதர்கள் வெற்றி பெறாமல் போகலாம், ஆனால் வந்து அநீதியை எதிர்த்து போராடி கொண்டே இருக்கணும். அது எந்த ஒரு வகையில் வேணாலும் இருக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா சிரிப்பு ஏற்படுத்தக்கூடிய மட்டும் இல்லை, சிரிப்பு ஏற்படுத்துவது கூட மட்டுமா இருக்காது, அதே போல் அது திருத்தமும் செய்யும். ஒரு நகைச்சுவை உணர்வோடு சொல்லும்போது அது திருத்தமும் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதனுடைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா இது நம்மளுடைய நூலில் இருந்து இல்லை, இது வந்து வெளியிலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட நம்மளுடைய மொழியிலையும் அங்கதம் பெரும்பாலும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. தமிழில் வந்து அங்கதம் வந்து பலிகரப்பு அங்கதம், செம்பொருள் அங்கதம்னு ரெண்டாக இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா காலமேக புலவர் வந்து அங்கத புலவர் அப்படின்ற சிறப்பிக்கிற அளவுக்கு அங்கதங்கள் வைத்து பேசப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஒன்றை புகழ மற்றொன்றுக்கு இழிவாதல், ஒன்றை புகழ அதற்கே இழிவாதல், ஒன்றை இகழ மற்றொன்றுக்கு புகழாதல், ஒன்றை இகழ அதற்கே புகழாதல் இப்படின்னு சொல்லிட்டு அங்கத நிலைகள் வகைப்படுது. அதே போல் கவிஞன் வந்து தான் காணும் குறையை வந்து வேறொரு பொருளோடு ஒப்பிடாமல் நேரடியாக புகழ்வது போல் இகழ்தல் வந்து அங்கதம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இது வந்து ஒப்பீட்டு நிலை அங்கதம் இந்த மாதிரியெல்லாம் வகைப்படும் போது நேர்நிலை அங்கதம் நேராகவே ஒரு விஷயத்தை சொல்லி சொல்கிறது. அதே போல் ஒப்பீட்டு நிலை அங்கதம் ஒன்று கம்பேர் பண்ணி சொல்கிறது.
ஒரே விஷயத்தில் மட்டும் இந்த நாட்டு மக்கள் உன்னை அப்படியே பின்பற்றுகிறார்கள், அரைகுறையாகத்தான் உடுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதே போல் சொல் விளையாட்டு அங்கதம் அப்படிங்கிறது ஸோ மாறி மாறி சொற்களை வந்து போட்டு ஒப்பீட்டின் ஒரு வகையாக அதனுடைய நடைக்கேற்ப சுவாரஸ்யம் ஏற்படுத்தி ஒரு அங்கதம் உண்டு. சரிங்களா? ஸோ இந்த இலக்கிய உத்திகள் ஒரு உத்தியை வந்து அடிப்படையாக கொண்டு நூல் முழுவதும் அமைந்த பெருமை அங்கத உத்திக்கே உண்டு அப்படின்னு பார்த்தோன்னா மீராவின் ஊசிகள், கோவேந்தனின் புதுப்புறநானூறு போன்ற நூல்கள் வந்து இதில் அமையும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து மெய்ப்பாடு. மெய் அப்படின்னா உடல், பாடு அப்படின்னா தோன்றுதல். மெய் அப்படின்னா உடல், பாடு அப்படின்னா தோன்றுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்த வரைக்கும் இலக்கியங்கள் மனித உள்ளத்தோடு நெருங்கி தொடர்புடையதால் படிப்போரையும் தன்மையப்படுத்தும் தன்மையுடையதாக இருக்குது. ஸோ இதில் மெய்ப்பாடுங்கிறது மெய் என்றால் உடம்பு, பாடு என்றால் தோன்றுவது அப்படின்றதால உடலில் தோன்றும் மாறுபாடுகள் மெய்ப்பாடு. ஒரு நூலை படிக்கும்போது அவனுக்குள்ளே ஏற்படுத்துகிற அந்த உணர்வுகள் அவனுக்குள்ளே ஏதாவது பண்ணும் இல்லையா, அந்த உணர்வுகளை தூண்டும் இல்லையா, அப்படி ஏற்படுத்துகிற முறை தான் வந்து மெய்ப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நகைச்சுவை, அதாவது நகையே அழுகை இழிவரல் மற்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்வார் இல்லையா. அதில் வந்து நகைச்சுவை வந்து எல்லல் இளமை பேதமை, அழுகை இழிவரல் மறுக்கை அதாவது வியந்து சொல்லுதல், அச்சச்சுவை, பெருமிதச்சுவை, வெகுளிச்சுவை. இப்படி வெகுளினாலே கோபம்தான், வெகுளி எனினும் கோபம் எனினும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வெகுளிச்சுவை, உவகை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து 8 சுவைகள்னு வந்து மெய்ப்பாடு அமைஞ்சால் அது வந்து மெய்ப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உடம்பின் அசைவுகளாகிய சைகை மொழியாக தான் மெய்ப்பாடு வந்து இருந்திருக்கு. மெய்ப்பாடு தான் முதல்ல மனிதன் பேசிய மொழியாக இருந்திருக்கும். ஸோ இதனால் வந்து போன்ற இந்த போலச் செய்தல் அப்படின்ற சைகை மொழியோடு சேர்ந்தது தான் மெய்ப்பாடு. இதன் அடிப்படையில் இதை வந்து பிரிக்கலாம். இந்த சுவைகள் அமைந்தது மெய்ப்பாடும் இலக்கியமும் வந்து ரொம்ப இருந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த சொல்கிற இந்த மெய்ப்பாடு அப்படின்ற உத்தி வந்து அமைக்கும்போது மனிதனுடைய உணர்ச்சிகளோடு இது வந்து தொடர்புடையது. அதேபோல் மெய்ப்பாடும் இலக்கியமும் அப்படின்னு பார்த்தோன்னா வேட்டையாடைய முறையை செய்து காட்ட முயன்றபோது தன் முன்பு சுவைத்த சுவையை மற்றவர்களுக்கு செயற்கையாக காட்ட தொடங்கினான். இதனால் வந்து கூத்தில் வந்து நடனம் ஆடினாங்க. ஸோ இதில் வந்து தொடக்காலத்தில் மெய்ப்பாடு வந்து கூத்தோடு தொடர்புடையதாக சொல்கிறாங்க. நான் செஞ்ச ஒரு விஷயத்தை எல்லோருக்கும் காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ஸோ அப்போ கூத்து வந்து தமிழக கலையில் முக்கியமானதாக இடம்பெறுது. கூத்தின் மூலமாக தான் வந்து மெய்ப்பாடு வந்து நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதேபோல் கூத்தின் மெய்ப்பாடு தான் வந்து பாடலுக்கு தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சங்க இலக்கியங்கள் பதிவித்தவர்கள் வந்து பாடல் இலக்கம் வந்து இன்ன பாட்டு இன்ன மெய்ப்பாடு உடையது அப்படின்னும் குறிச்சிருக்கிற அளவுக்கு மெய்ப்பாடு வந்து இருந்திருக்கு. மெய்ப்பாடு அதற்கு பிறகு நூலிலையும் இலக்கியங்கள்லையும் வந்திருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. அதே போல் தொல்காப்பியர் வகுத்தளித்த மெய்ப்பாட்டை வந்து பின் வந்தவர்கள் பெருசாக எடுத்து வளர்க்கலன்ற ஒரு குறையும் இருக்குது. அடுத்ததாக வந்து படிமம். படிமம் அப்படின்னா பதிலீடு, உருக்காட்சி அப்படின்ற இதெல்லாம் இருக்குது. இலக்கியத்தில் வந்து ஒரு கருத்து சிற்போப்பியம் போல் காட்சி அளிக்கணும். அதாவது ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து அப்படியே படியணும். உங்களுக்கு வந்து அந்த பிக்சரைஸ்டாக அந்த காட்சி வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்படி இருந்தால் அது வந்து படிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. படிமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிடம். படிமம் விடிவு பூமி தோளில் அழகு தேமல், விடிவு பூமி தோளில் அழகு தேமல் கதிர்கள் கமழ்ந்து விரியும், பூ இருளின் சிறகை தின்னும் கிருமி வெளிச்சச் சிறகில் மிதக்கும் குருவி, கிருமி வெளிச்சச் சிறகில் மிதக்கும் குருவி அப்படின்னு சொல்லி ஓமை ஒரு முற்றுறவு பாங்கில் ஒரு அகக்காட்சி. விடிவு பூமி தோளில் அழகு தேமல் கதிர்கள் கமழ்ந்து விரியும், அந்த கதிர் வீசிட்டு இருக்க பூமி. இந்த சொல்லும்போதே கதிர்கள் கமழ்ந்து விரியும், பூ இருளின் சிறகை தின்னும், கிருமி வெளிச்சச் சிறகில் மிதக்கும் குருவி அப்படின்னு சொல்லி வெளிச்சச் சிறகில் மிதக்கும் குருவி அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு சொல்லப்படும் போது படிமம் படியுது இல்லையா, அதுதான் வந்து படிம காட்சிகள்னு சொல்கிறாங்க. இது படிமம் வந்து காட்சி, புலனுணர்வு, கருத்து இப்படின்னு சொல்லிட்டு வகை வகையாக சொல்லப்படுது. ஸோ இருந்தாலும் கூட இதனுடைய பயன் என்னென்னா, அனைத்தையும் காட்சிப்படுத்துவதை வந்து எளிதில் உணர்ந்து கொள்ள துணை நிற்கிது. இந்த காட்சி வந்து புலனுணர்வு, கருத்து, மனப்போராட்டம் போன்றவருக்கு காட்சி வடிவம் தருவதால் ஒரு வெளியீட்டு கருவியாகவும் பயன்படுது. புதுக்கவிதையில் அதன் வடிவத்தையும் அடியளவையும் தொடர் அமைப்புகளும் கூட நிர்ணயிக்கும் தன்மை கொண்டதாக இது இருக்குது. குறியீடு தோன்றுவதற்கும் படிமமே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அடுத்ததாக வந்து குறியீடு பார்த்தோன்னா, ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்வதற்கு பதிலாக கருத்தை தன்னகத்தை மறைமுகமாக கொண்ட சொற்களையோ காட்சிகளையோ குறியீடாக பயன்படுத்தி எழுதப்படும் கவிதை வந்து குறியீடுன்னு சொல்கிறோம். குறியீடு அந்த காலத்திலே இருந்து வந்துட்டுருக்கு. ஒரு கருத்தை நம்ம வெளிப்படையாக சொல்லாமல் அப்படியே மறைமுகமாக சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு இதை மட்டும் வைக்கும்போது அது வந்து குறியீடாக மாறிடும். அதாவது ஒன்றை மற்றொன்றாக குறிப்பிடுவது குறியீடு. மரபுறவு, ஒப்புரவு, ஒற்றுறவு அடிப்படையில் வந்து இலக்கிய குறியீடு பிறக்கும். நுண்பொருளை வெளியிடுவதே இலக்கியத்தின் குறியீடு நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறியீடு வந்து காலகாலத்துக்கு மாறும். எல்லா இடத்துலையும் ஒரே குறியீடு இருக்காது. அந்த குறியீடு பொறுத்த வரைக்கும் பழமை, புதுமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா வழக்கு, தொன்மம், வரலாறு, இயற்கை, சமயம், இலக்கியம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அதில் வந்து இன்னும் உங்களுக்கு எளிமையாக சொல்லப்போனால் சுதந்திர மலையை எலிகள் சுரண்டுகின்றன அப்படின்னு ஏற்கனவே ஒன்று பார்த்தோம். இது வந்து ஒரு வரலாற்று குறியீடு. இதில் வந்து பார்த்தோன்னா மாளிகை அப்படின்னா இந்தியா, எலிகள் அப்படிங்கிறது சுயநல ஆட்சியாளர்கள்னு சொல்லலாம். அதே போல் என் இரத்த ரவைகளே எரி நட்சத்திரங்கள் சுடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்த ரவை அப்படின்றது புரட்சி கருத்தை குறிப்பது. அது வந்து கவிஞனுடைய தனி குறியீடுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இந்த பன்னீர் மரங்கள் அப்படின்ற குறியீடு நாமுத்துக்குமார் வச்சுருந்துருப்பார். ஸோ அந்த பன்னீர் எனது கல்லறையில் மட்டும் பன்னீர் மரங்களின் நிழலில் எழுப்புங்கள் அப்படின்னு சொல்லி காமராசன் சொல்லியிருப்பார். ஸோ அந்த பன்னீர் மரங்கள் அப்படின்றது சோகத்தின் குறியீடு. ஆனால் அது வந்து சோகத்தின் குறியீடு அப்படின்றத எங்கே உணர்வாங்க அப்படின்னா சோகத்தின் குறியீடாக பன்னீர் மரங்களை சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்னும் இருண்மையில் போகும்போது அது தெளிவாக பார்ப்போம். மேற்கில் சிவப்பு சூரியன், உதயநிழல், என் உள்ளத்தில் பூபாலம், அதாவது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேற்கில் சிவப்பு சூரியன், பூபாலம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியை குறிக்குது. இது வந்து உள்ளத்தில் பூபாலம் அப்படின்றது மகிழ்ச்சிக்கு குறியீடாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க. ஸோ இந்த மாதிரி குறியீடு அப்படின்றது ஒரு விஷயத்தை குறிக்கிறதுக்கு மறைமுகமாக நேரடியாக அந்த குறியீடை வச்சுட்டா அந்த இடத்துல அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும். இப்போ பன்னீர் மரங்கள்னால் சோகம். இப்போ கருப்பு அணிந்தால் போராட்டத்துக்கு கருப்பு துணி அணிந்துட்டு போகிறோன்னா அங்கே ஏதோ ஒரு எதிர்ப்பு, அந்த மாதிரியான ஒரு தகவல்களை நிறைந்து கொடுக்கறது தான் இந்த குறியீடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இருண்மை அப்படின்னா இருட்டு. வெளிச்சத்தில் வைக்கப்பட்டுள்ள பொருள் எல்லாத்தாலையும் பார்க்க முடியும். இருளில் வைக்கப்பட்டுள்ள பொருள் வந்து உடனே தெரியாது. அதே போல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியும் தெரியாது. சிறிது நேரம் கூர்ந்து கவனித்தால் தான் தெரியும். அவ்வாறே வந்து கருத்தை வந்து வெளியிடும் முறையிலும் வெளிச்ச முறை, இருட்டு முறை அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ அதை விரிவாக கூறுறது கட்டுரை வேலை. குறியீடுகளால் தான் கவிதைகளில் இருண்மை தோன்றுதுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இதில் வந்து பார்த்தோன்னா தெளிவின்மை கிடையாது. இருண்மையும் தெளிவின்மையும் வெவ்வேறு. ஆழ்ந்த உணர்வுகளையும் உயரிய கருத்துக்களையும் வெளியிட முனையும் போது விளைவது இருண்மை. தெளிவின்மைங்கிறது அதனுடைய சிந்தனையும் வெளியிடும் ஆற்றலும் இல்லாதவங்க செய்யும்போது அது வந்து தெளிவின்மை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து வகை இலக்கியங்களிலும் அமைய இருண்மை உத்தி கவிதையில் மட்டுமே பயன்படுது. மற்ற படிமம் குறியீடுலாம் மற்ற எல்லாத்துலேயும் வரும். ஆனால் இருண்மை வந்து கவிதைகளில் மட்டும்தான் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. புதுக்கவிதை தோன்றிய பிறகு தான் இருண்மை வந்துகிட்டு இருந்திருக்கு. பழங்காலம் தொட்ட தமிழ் கவிதைகளில் இருண்மை உண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த புதுக்கவிதையில் அமையும் இருண்மை வந்து சூழலால் விடுபடும் இருண்மை, ஒப்பிட்டால் விடுபடும் இருண்மை, விளங்கா இருண்மை அப்படின்னு சொல்லி 3 இருண்மைகள் சொல்லப்படுது. ஸோ இதில் இருண்மை வந்து சொல்லுக்கும் அது உணர்த்தும் பொருளுக்கும் இடையிலான தொடர்பு தெளிவில்லாமல் இருக்கும். படிப்பவர் தான் தம் அறிவுக்கும் உணர்வுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப அது வெவ்வேறு பொருளை தந்தால் அது வந்து இருண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு உடும்பு, ஒரு கொக்கு,
ஒன்றுமே இல்லை அப்படின்னு நகுலனுடைய புதுக்கவிதை வந்து இருண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து படிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெளிவாக புரியுன்றதும் சொல்லப்படுது. இதில் வந்து எனக்காக யாரும் அழ வேண்டாம், பன்னீர் மரங்கள் அந்த பன்னீர் மரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இருக்குது. எனது கல்லறையை மட்டும் பன்னீர் மரங்களின் நிழலில் எழுப்பிவிடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கவிஞனின் அதே குறியீட்டை அவனது வேறு படைப்புகளில் எங்கேனும் கையாண்டிருந்தால் அதனோட ஒப்பிட்டு பார்க்கறது வந்து ஒப்பீட்டு இருண்மைன்னு சொல்கிறாங்க. ஆதியிலே விட்ட பட்டம் அகண்டமெங்கும் ஆடுதடி, ஆதியைப் போல் நானும் விட்டேன், ஆதியிலே பங்கு கொண்டேன், காற்றாடி கட்டுங்காலி கையினுள்ளே முளைத்து விட்டாள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இருக்குது. இதில் தொழிலுக்கு உதவுவது கை அப்படின்போது ஆதியிலே விட்ட பட்டம் என்பது இறைவன் படைப்பையும், நானும் விட்டேன் என்பது கவிஞனின் படைப்பும் முயற்சியும், கையினுள்ளே முளைத்து விட்டா அப்படின்றது வந்து கவிதை படைத்து விட்டேன் அப்படின்றத வந்து மறைமுகத்துக்கும் மறைமுகமாக வந்து சொல்லுது இல்லையா. இது வந்து இன்னும் தெளிவாக உள்ளார்ந்து படிக்கும்போது மட்டும்தான் இதனுடைய விளக்கம் புரியும். இதில் விளங்கா இருண்மை, 3 வகை இருண்மை: சூழலால் விடுபடும் இருண்மை, ஒப்பிட்டால் விடுபடும் இருண்மை, விளங்கா இருண்மை. எப்படி படித்தாலும் விளங்காதுங்க, அது எழுதுனவங்களுக்கு மட்டும்தான் புரியுதுன்னா அது விளங்கா இருண்மை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சரிங்க. இந்த இருண்மைகள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டுகள் எடுத்து வச்சுக்கோங்க. தனித்தனியான கேள்விகள் தான் கேட்கப்படுது, 10 மார்க்குக்கு தான் கேட்கப்படுது அதிகப்படியான கேள்விகள். இலக்கிய உத்திகள் பொறுத்த வரைக்கும் இருண்மை இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன யுக்தி, ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்குது. இதை டேபிளர் காலம் போட்டுக்கணுன்றதுக்காக தான் இங்கே நான் டேபிளர் போட்டிருக்கேன். சின்ன சின்ன இதுக்கு ஒரு 2 பாடல்களோ 2 கவிதைகளோ எடுத்து வச்சுக்கோங்க. அதனோட வரையறை வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களால் எளிமையாக எழுதிக்க முடியும். இதில் வந்து பார்த்தோன்னா வரையறை எடுத்துக்காட்டு, அதே போல் சங்க இலக்கியத்தில் இங்கே சொல்லியிருக்காங்க. நவீன இலக்கியத்தில் ஒரு 2 அல்லது 3 எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்கோங்க. அதே போல் சங்க இலக்கியத்தில் இருந்து எந்த இடத்துல உள்ளுரை இறைச்சிலாம் பேசப்படுது அப்படின்றதும் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டும் போது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் சேகரித்து வைக்கும்போது இந்த இலக்கிய உத்திகள் மிகவும் எளிமையான ஒரு பகுதியாக இருக்கும். அடுத்த பகுதியை நம்ம பார்க்க போகிறது ஒப்பிலக்கியம். ஒன்றோடு ஒன்று ஒப்பிடுவது ஒப்பிலக்கியம். ஏற்கனவே திறனாய்வு அணுகுமுறையில் பார்த்தோம். இந்த ஒப்பிலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்றது தான் வந்து ஒப்பிலக்கியம் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கிய ஒப்பீடு, ஒப்பாய்வு, ஒப்பிலக்கியம், ஒப்பிலாய்வு ஆகியவற்றை ஒரு பன்மொழியாக வந்து கையாளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து முதல்ல நாட்டுப்புற பாடல்கள் தான் வந்து நாடு விட்டு நாடு போயிருக்கும். இது வந்து பல வகையாக பேசப்படுதுங்க. அதாவது ஒரு பாடல் எங்கேருந்து எப்படி வந்திருக்கும், இடம் பெயரும்போது அது பழமொழிகள், கதைகள் எப்படி இடம்பெற்றிருக்கும். இந்நிலையில் வந்து ஒரு நாட்டில் ஒரு பகுதியில் வழங்கும் நாட்டுப்புற பாடலோட அந்நாட்டின் மற்ற பகுதியில் வழங்கும் நாட்டுப்புற பாடலில் எப்படி ஒப்பிடலாம், ஒரு நாட்டு கதைகளை வந்து மற்ற நாட்டு கதைகளோடு எப்படி ஒப்பிடலாம், உலக பழமொழிகளோடு எப்படி ஒப்பிடலாம், வாய்மொழி பாடல்களை வரி வடிவ பாடல்களோட எப்படி ஒப்பிடலாங்கிறதெல்லாம் ஒப்பிடுதலில் வந்து ஒரு முதற்படி நிலையாக வருது. இந்த துறையில் வந்து பார்த்தோன்னா ஜெர்மன் நாட்டு கிரீம் அப்படிங்கிற ஒரு அறிவியல் நோக்க ஆய்வாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அவர்கள் வந்து கட்டுக்கதைகள், பழங்கதைகள், வீரகாவிய பாடல்கள் போன்றவை வந்து நாடு விட்டு நாடு பரவுகின்றன அப்படின்ட்டு ஆய்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட அது வாய்மொழி பாடலில் இருந்து பின் வரிவடிவம் பெற்றது அப்படின்ற தகவல்கள்லாம் நிறுவியிருக்காங்க கிரேக்க ஜெர்மன் நாட்டு காப்பிங்களை வச்சு. அமெரிக்க நாட்டு மில்பன்பரி அப்படின்றவர் வந்து நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து அவற்றை ஒரு ஓமரின் காப்பிங்களோடு ஒப்பிட்டிருக்காருன்ற தகவல்லாம் வருது. ஸோ இப்படி நாட்டுப்புற பாடல்கள் வந்து வரி வடிவ பாடல்களும் ஒன்றுக்கொன்று கொடுத்தும் கொண்டும் வளர்ந்துள்ளது வந்து தெரிய வருது. அப்படின்றது வந்து பிறமொழி இலக்கியத்தில் வந்து எத்தகைய தாக்கத்தையும் அது ஏற்படுத்துது அப்படின்றது வந்து மூலமும் தாக்கமும் அப்படின்ற ஒரு ஒப்பாய்வாக இருக்குது. இதே போல் தேசிய இலக்கியம் அப்படின்ற கருத்து வலுப்பெற்று வந்தபோது
தேசிய இலக்கியமே சிறந்தது என்று நிலைநாட்ட தம் இலக்கியங்களின் தனித்தன்மையும் பிறமொழி இலக்கிய தரவுகளையும் காண வேண்டிய ஒரு காரணம் தேவைப்பட்டது. அதே போல் அடிக்கருத்து வடிவம் காணல், காரணகரிய ஆய்வு கையாளப்பட்டு இந்த கையாளப்பட்டுள்ள உத்திகள் இதெல்லாம் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வேறு வேறு மொழிகளில் உள்ள இலக்கியங்களை இந்த வழியிலலாம் ஒப்பிட்டு ஆய்வுதல் போது ஒப்பிட்டு ஆய்வு கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆம் படிநிலை பார்த்தோன்னா ஒரு மொழிக்குள்ள அல்லது பல மொழிக்குள்ள உறவுடைய இலக்கியங்களை தான் ஒப்பிட வேண்டும் அப்படிங்கிற நிலை மாறி ஒப்புடைமையுடைய எந்த இலக்கியத்தையும் ஒப்பிடலாம் அப்படின்ற நிலைக்கு மாறி இருக்கு. இலக்கிய ஒப்பீடு அப்படின்ற ஒப்பீடுங்கிறது பிரான்ஸ் நாட்டு தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. அமெரிக்க நாட்டினும் இலக்கியம் என்பதற்கு முதன்மை கொடுத்துருக்காங்க. அதாவது முதன்மையான ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க. அதே போல் பாரதியும் ஷெல்லியும் ஒப்பிடுதல், கம்பெனியும் மில்டனையும் ஒப்பிடுதல், ஆங்கில உரைநடை இலக்கியங்களை தமிழின் மறுமலர்ச்சி இலக்கியங்களும் ஒப்பிடுதல் போன்ற ஆய்வுகள்லாம் இதனால் வளர தொடங்கியிருக்கு. அதான் 4ஆம் நிலை பார்த்தோன்னா முருகியல் அடிப்படை. அதாவது தொடக்கத்தில் ஒப்பாய்வுங்கிறது சொல்லு, தொடர், அடிக்கருத்து இதில் இருந்திருக்கு. அதை பற்றின ஆய்வாக இருந்திருக்கு. அதே போல் இதனை மாற்றி இலக்கிய தன்மையை கருத்தில் கொண்டு ஆயும் இலக்கியத்தின் எத்தகையது தன்மைக்குடையது அப்படின்றது ஆயிரம் முருகியல் ஆய்வு அழகியல் அடிப்படையில் ஆயிரம் ஒரு தன்மை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுமையான பண்புகளை கண்டறிவது தான் சிறந்த இலக்கிய ஒப்பாய்வாக கொண்டு செயல்பட்டிருக்காங்க. அதே போல் இது பொதுமை இலக்கியத்திற்கும் வித்திட்டிருக்கு. ஸோ இலக்கியம் இவை ஆங்கிலத்தில் உள்ள இலக்கியம் அப்படின்ற கருதும் போக்கு வளர்ந்துருக்கு. ஆனால் இலக்கியம் எல்லா இடத்துலையும் இலக்கியங்கள் தான், மொழி தான் வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 5ஆம் படிநிலையாக பிற துறைகளோடு ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இலக்கியத்தை ஓவியம், சிற்பம் போன்ற கலைகளோடு ஒப்பிடுவது, மானிடவியல், சமூகவியல் போன்ற துறைகளோடு ஒப்பிடுவோம் என அதனுடைய ஆய்வு விரிவடைஞ்சிக்கிட்டே தான் போகுது. இதெல்லாம் படிநிலைகளாக சொல்லப்படுது. நாட்டுப்புற ஒப்பாய்வு அப்படிங்கிற தொடங்கிய ஒப்பிலக்கிய கருத்தாக்கம் மெல்ல மெல்ல உலக கலைப்படைப்புகளோட தன்னுள் கொண்டதாக ஒப்பிலக்கியம் உருவாக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொது கொள்கைகளாக ஒப்பிலக்கிய கொள்கைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒப்பிலக்கியம் 2 பக்கங்களை கொண்டது. அதன் ஒரு பக்கம் உள்நாட்டு அயல்நாட்டு இலக்கியங்களை ஒப்பிடுறது. கொள்கைகள் அப்படின்னு பார்த்தோன்னா உள்நாடு அயல்நாட்டு இலக்கியங்களை ஒப்பிடுவது. பிற துறைகளான அதில்னா பிற கலை, தத்துவம், சமயம் இவற்றை கூட உள்ள தொடர்புகள் அடிப்படையில் ஒப்பிடுதல். அடுத்து பார்த்தோன்னா உலக இலக்கியம் அனைத்தும் ஒரே வகையாக இருக்கிறதுனால மனிதகுலம் அனைத்தும் ஒன்றே, அதனால் படைக்கப்பட்ட இலக்கியமும் ஒன்று தான். அதுபோல் தமிழ் இலக்கியம் ஆங்கில இலக்கியம்லாம் ஒன்று பிரிக்கக்கூடாது. தமிழில் உள்ள இலக்கியம் ஆங்கிலத்தில் உள்ள இலக்கியம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒற்றுமை தோன்ற பேச வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் இலக்கியத்தை முழுமையாக பார்க்கணும். ஒரு இலக்கியத்தை பிரிவு வகை, இது தோன்றிய காலம், அது தோன்ற பின்புலத்தில் இருந்த இயக்கம் போன்றவற்றால் உலக வளர்ச்சி முழுமையாக கொண்டு ஒப்பிட்டு சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இலக்கிய கலைப்படைப்பில் உள்ள தனி மனித திறனுக்கு சிறப்பிடம் உண்டு அப்படின்னாலும் கூட அத்திறனால் மலர்ந்துள்ள உலக இலக்கியம் அனைத்திலும் காணப்படும் பொதுத்தன்மைகள் போற்றத்தக்கதாக இருந்திருக்கு. பொது பண்புகளை அறிந்தவர்களுக்கே சிறப்பு பண்புகளை கண்டறிய முடியும். அப்போ பொது பண்புகளை எல்லாம் அறிந்திருக்கணும் ஒப்பிடுதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அறிவியல் அணுகுமுறை அப்படிங்கிறது ஒப்பிலக்கியத்தோட அடிப்படை. இலக்கிய உணர்வால் அனுபவிக்கத்தக்கது அப்படின்னாலும் கூட படைப்பாக்கத்திற்கான கண்டறிய அறிவியல் நெறிமுறைகள் பின்பற்றிருக்கணும். அறிவியல் அணுகுமுறை தற்சார்பு இன்றி நடுநிலையோடு செயல்படணும். மற்றொன்று பிற அறிவியல் ஆய்வு முடிவுகளை இலக்கியத்தில் ஏற்றி பார்த்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சான்றாக கூர்தலற கோட்பாடு, அதாவது டார்வின்ஸோட கூர்தலற கோட்பாடு அப்படின்றதெல்லாம் ஏற்றி பார்த்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இதில் தேசிய இலக்கியம், உலக இலக்கியம், பொதுமை இலக்கியம் அப்படின்ற வேறுபட்டு இருந்தாலும் கூட இவற்றுக்கிடையே காணலாகும் பொதுப்பண்பை ஒப்பிலக்கியம் ஆய்ந்து வெளிப்படுத்த வேண்டும். இருமொழி இலக்கியங்களிடையே காணப்படும் உறவுகளை ஆய்வது இவ்வகை ஆய்வில் ஈடுபடும் அறிஞர் ஒப்பிட்டு எடுத்துக்கொண்டு இலக்கியங்களை நன்கு பயிற்சி பெற்றிருக்கணும்.
சரியா, மொழி பயிற்சி இருக்கணும். அதே போல் ஒப்பிலக்கியத்துக்கு காரணகாரிய ஆய்வை வந்து விடாது போற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு காரியத்திற்கும் காரணம் இருந்தே தரும் அப்படின்ற ஒரு முடிவான உண்மையை வந்து தேடுறதுக்கான ஒரு தேடல் இருக்கணும். பிற கலைகளான ஓவியம், சிற்பம், கூத்து, கணிதம், உளவியல், இசை போன்ற ஏதேனும் ஒரு துறையில் வல்லமை பெற்றவன் அந்த இலக்கியத்தை வந்து வல்லமையுடன் ஆய்வதில் உள்ள அத்துறை பண்புகளை வெளிப்படுத்துவதும், ஆய்வதோடு மட்டும் இல்லாமல் அந்த துறையில் உள்ள பண்புகளையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒப்பிலக்கியமாக இருந்திருக்கு. ஒப்பிலக்கியத்தின் பயன் இலக்கியத்தை வந்து மேலும் மேலும் நன்கு வளர்க்க விளங்கி கொண்டு நுகர்வது தான் வந்து முருகியல் இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒப்பிலக்கிய கோட்பாடுகள்னால் பிரெஞ்சு கோட்பாடு, அமெரிக்க கோட்பாடு, கூர்தலற கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு 3 கோட்பாடுகள், 4 அடிக்கருத்து கோட்பாடுகள், மீட்டுருவாக்க முயற்சி கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கோட்பாடுகள் ஒரு 4 கோட்பாடுகள் இருக்குது. 5 கோட்பாடுகள் இருக்குது. இதில் ஒன்றும் இல்லை, பொதுக்கோள் பிரெஞ்சு கோட்பாடு பொறுத்த வரைக்கும் இலக்கியத்தை பால்டன்ஸ் பெர்கர் வந்து ஒப்பிலக்கியத்தில் ஒன்று பிரெஞ்சு கோட்பாடு, ரெண்டாவது அமெரிக்க கோட்பாடு, மூணு கூர்தலற கோட்பாடு. அது ஒன்றும் இல்லை, கூர்தலற கோட்பாடு அண்ட் டார்வின் கோட்பாடு, அடிக்கருத்து கோட்பாடு. ஐதாவதா மீட்டுருவாக்க கோட்பாடு அப்படின்னு சொல்லி 5ஆக பிரிக்கிறாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் பிரெஞ்சு கோட்பாடு, முதல்ல பிரெஞ்சு கோட்பாடு அப்படின்னா ஒன்றும் இல்லை, வான்டிகன், பெர்கர் போன்ற அறிஞர் பெருமக்கள் வந்து பிரெஞ்சு நாட்டில் வந்து இந்த கோட்பாடை வந்து வளர்க்குறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இலக்கியத்தை வந்து ஒரு ஆவணமாக கொண்டு ஆராயணும், இலக்கியத்தை வந்து இலக்கியத்துடன் மட்டுமே ஆராயணும், ஆவணமாக கொண்டு ஆராயணும், இலக்கியம் டு இலக்கியத்தோடு தான் ஆராயணும். அதே போல் இலக்கிய வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இலக்கியத்தை ஒப்பிடும்போது தாக்கத்திற்கும் முதலிடமும் உறவுக்கு முதன்மையும் கொடுக்கணும். தாக்கம், உறவு இதுக்கு முதலிடமும் முதன்மையும் கொடுக்கணும். ஒரு படைப்பை ஆயும்போது படைப்பும் அது உணர்த்தும் கருத்தும், படைப்பு, கருத்து, வாழ்க்கை வரலாறு, எழுத்தாளன் அவனுடைய வாழ்க்கை வரலாறும் இவற்றுக்குள்ள தொடர்பை வந்து உணர வேண்டும்னு சொல்கிறாங்க. கவிஞர்களின் உளநிலை பற்றி இருக்கணும். அதே போல் இலக்கியங்களை வந்து வரலாற்று ரீதியாக தொடர்புடைய இலக்கியங்களை ஒப்பிடல் எப்படி இருக்கணும், வரலாற்று ரீதியாக இருக்கணும். புதினம், நாடகம் அப்படின்ற கொள்கையை இரண்டையும் வந்து ஒப்பிடலாம். தொடர்பு இல்லை என்றால் ஒப்பிடக்கூடாது, தொடர்பு இருக்கணும், தொடர்பு இருந்தால் மட்டும்தான் ஒப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருவேறு சமுதாயத்தின் இலக்கியங்களை ஒப்பிடும்போது ஒரு சமுதாயம் மற்றொரு சமுதாயத்திற்கு அளித்த இலக்கிய பங்களிப்பை ஆய்வுதாக இருந்தால் அது வந்து இலக்கிய பண்டமாற்று ஆய்வாக கூட இருக்கலாம். கோட்பாட்டின்படி இலக்கியம் உணர்த்தும் கருத்துக்கு முதன்மை கொடுக்காது, கருத்தியல் பார்வையே வெறுத்து ஒதுக்குது, கருத்தியல் ரீதியாக வந்து இதை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கோட்பாடு சொல்லுது. ஸோ அதேபோல் அமெரிக்க கோட்பாடுகள் ஒரு இலக்கியம் வந்து ஒரு சமுதாயத்தின் ஆவணம் மட்டும் இல்லை, அது ஒரு நினைவு சின்னம், அது வந்து ஆசிரியரின் ஒரு நினைவாகவும் வந்து கருதி ஆராய வேண்டும். நல்ல ஆவணம் மட்டும் இல்லை, நினைவு சின்னமாகவும் கருதி ஆராய வேண்டும் சொல்கிறாங்க. இலக்கியத்தை வந்து இலக்கியத்துடன் மட்டுமன்றி பிற துறைகளோட இங்கே வந்து பார்த்தோன்னா
இலக்கியம் இலக்கியத்தோடு தான் இருக்கணுவாங்க. ஓவியம் வந்து மௌன கவிதை, கவிதை பேசும் ஓவியம், இந்த மாதிரிலாம் மாறி மாறி ஆராயலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இலக்கியத்தை வந்து ஒப்பிட்டு ஆராயும் போது இலக்கிய வரலாற்றுக்கு முதன்மை கொடுக்காமல் இலக்கிய திறனாய்வுக்கு தான் முதன்மை கொடுக்கணும். இங்கே வரலாறு கொடுக்கணும்பாங்க, இங்கே திறனாய்வுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒப்பாய்வுக்கு இலக்கிய தாக்கங்களை எடுத்துக்கொள்வதை விட ஒத்த தன்மைக்கு முதன்மை கொடுத்து எடுக்க வேண்டும். ஒத்த தன்மைக்கு தான் கொடுக்கணும் ஒப்பாய்வுக்கு, அதாவது இலக்கிய தாக்கங்களுக்கு கொடுக்கக்கூடாது, ஒத்த தன்மைக்கு தான் கொடுக்கணும். ஒரு இலக்கிய படைப்பு அப்படின்னா அரசியல் ரீதியில் பிரிந்துள்ள அல்லது ஆன்மீக ரீதியில் இணைந்துள்ள மனித அனுபவங்களின் வெளிப்பாடு. ஸோ அதனை வந்து ஆராய ஆசிரியரின் வாழ்க்கை வரலாற்றுக்கு முதன்மை கொடுக்க தேவையில்லை. ஆசிரியரின் வாழ்க்கைக்கு தேவையில்லை, இதை புரிஞ்சுக்கணும். அதே போல் வரலாற்று தொடர்புடைய இலக்கியங்கள் மட்டும் இல்லை, புதினம், தனிப்பாடல் அப்படி கூட ஒப்பிடலாம். ஒப்பிட்டு அறியும்போது ஒரு இலக்கியம் வந்து பிற சமுதாய இலக்கியத்திற்கு அளித்த பங்களிப்பை மட்டும் ஆராயாமல் விளைவையும் ஆராயலாம். சரியா? இந்த மாதிரி சொல்கிறது அமெரிக்க கோட்பாடு. இலக்கியத்தை ஆயும்போது கருத்துக்கே முதன்மை கொடுக்க வேண்டும். கருத்துக்காக தான் பிற உக்திகள். சரியா? கருத்துக்கு தான் முதன்மை. அதே போல் இலக்கியத்தன்மை மிகுந்த ஒப்பாய்வு இருக்க வேண்டும். பகுத்தறிவுக்கு, அதாவது அறிவியல் நோக்கில் ஆய்வது, இதெல்லாம் சொல்கிறது அமெரிக்க கோட்பாடு. அடுத்து கூறுதலற கோட்பாடு. டார்வினுடைய கோட்பாடு அப்படின்னா என்னங்க? ஆற்றல் உடையதன் செயற்பாடு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். தகுந்தன தப்பி பிழைக்கும். இப்படி நல்லா இருக்கிற ஒரு கலைப்படைப்புகள் வந்து தொடர்ந்து காலந்தோறும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வளர்ந்து செல்லும் இயல்புடையது. அந்த ஆயும் போக்கும் கலைப்படைப்புகளும் ஒன்றன் இலக்கியமும் பரிணாம வளர்ச்சியும் காலப்போக்கில் வந்து முழுமை பெற்று வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். வளர்தல், பூக்குலுங்குதல், அழிதல் என்ற படிநிலை வளர்ச்சியை இலக்கியம் அடையுது அப்படின்னு சொல்லி விளக்கிறது தான் வந்து கூறுதலற கோட்பாடு. இது வந்து ஆய்வு வரையில் வந்து இலக்கியம் வெற்றிடத்திலிருந்துலாம் தோன்றது கிடையாது. இயற்கையில் பொருள்கள் சேர்க்கை அல்லது சிதைவால் புதிய பொருள் தோன்றுதோ அப்படி தான் வந்து சில நுண்பொருள்களோட பரிணாமத்தால் இலக்கியம் தோணுது. இனம், சூழ்நிலை, காலம், புலவனின் மனநிலை போன்ற காரணங்களால் வந்து இது அமையுது. தோன்றிய ஒரு இலக்கியத்திற்கு மற்றொரு இலக்கியம் தோன்றதுக்கும் வாய்ப்புண்டு. மற்றொரு தோன்றி வளரும்போது அங்கே கூறுதலற கோட்பாடு முக்கியமாக செயலாற்றுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கூறுதலற கோட்பாடில் தமிழ் இலக்கியம்னு பார்த்தோன்னா தொல்காப்பியர் காலத்தில் வந்து கட்டளை அடி மிகவும் புகழ்பெற்றதாக இருந்து இடைக்காலத்தில் கலித்துறையில் வந்து அந்த செல்வாக்கு மிகுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துலேருந்து ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்தன வந்து கடத்தி கொண்டே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா அடிக்கருத்து கோட்பாடு. அடிக்கருத்து கோட்பாடை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கியம் வந்து இடமிட்டு இடம்பெயர்ந்தாலும் வந்து அதனோட அடிக்கருத்தும் இடம்பெயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இலக்கியம் இடமிட்டு இடம்பெயர்ந்து சென்று புதிய இலக்கிய வகைமையை தோற்றுவிக்கிறது அப்படிங்கிறது அடிக்கருத்து. அந்த இடத்துல வந்து அந்த தீம்னு சொல்ல போகிற அடிக்கருத்தும் செல்லும் அப்படிங்கிறாங்க. அதே போல் அடிக்கருத்து கோட்பாடின் அடிப்படையில் ஒப்பாய்வு செஞ்சால் பிரெஞ்சு, ஜெர்மனி இலக்கியங்கள் வந்து அடிக்கருத்து ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கிரேக்கம், தமிழில் வந்து அற நூல்கள் காலம் வந்து ஒரே மாதிரி இருக்குது, அதனுடைய கருத்துக்கள் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆய்வின் மூலம் பார்க்கும்போது நாட்டுப்புற பாடல்கள் தான் இந்த மாறுதலுக்கு காரணம், இந்த ஒரு அடிக்கருத்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கருத்து மட்டும் இல்லை, குறியீடு, தொன்மம், புராண கருத்து போன்றவை ஒத்திருப்பதும் இந்த அடிக்கருத்து கோட்பாடுக்கு உதவுது. இது வந்து பார்த்தோன்னா ஒப்பாய்வின் வகைகள். இந்த அடிக்கருத்து ஆய்வுகள் வந்து பார்த்தோன்னா ஒரு கருத்தை ஒரு மொழியில் சமகாலத்தில் வாழ்ந்த பல புலவர்கள் பல்வேறு படைப்புகள் மூலம் ஒப்பாய்வு செஞ்சுருக்கலாம். சரிங்களா? ஒரு காலத்தில் சமகால புலவர்கள் பல்வேறு படைப்புகள் மூலம் ஒப்பாய்வு செஞ்சுருக்கலாம். ஒரு கருத்தை ஒரு மொழியில், ரெண்டாவது பார்த்தோன்னா ஒரு மொழியில் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல புலவர்கள் பல்வேறு படைப்புகள் மூலமாக, அதாவது பல புலவர்களின் பல்வேறு படைப்புகளின் மூலம் ஒப்பாய்வு செய்து ஒரு மொழியில் சமகாலத்தில் வாழ்ந்த, அதே போல் ஒரு கருத்தை, இது வந்து சமகாலம், இது வந்து பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களுடைய படைப்புகள் மூலமாக ஒப்பாய்வு. அதே போல் ஒரு கருத்தை பல மொழிகள், மூணாவதாக பல மொழிகளில் ஒப்பாய்வு. இந்த மாதிரி ஒப்பாய்வு செய்கிறது வந்து அடிக்கருத்து கோட்பாடு அப்படின்றாங்க. இதனால் வந்து
வால்மீகி கண்ட சீதை மரபொழிப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறாள். கம்பனின் சீதை வந்து கடவுள் கற்புடையவளாக உள்ளாள். குமரநாசான் கூறும் சீதை ராமன் தனக்கு இழைத்த கொடுமையை சித்தரிக்கும் புரட்சி பெண்ணாக இருக்கிறாள். இந்த மாதிரியான ஒரு தகவல்கள்லாம் நமக்கு இந்த மாதிரி ஆய்வின் மூலமாக நமக்கு அடிக்கருத்துகள் மூலமாக அதே அடிக்கருத்தை வச்சு எந்த மாதிரி இலக்கியங்கள் வளர்ந்துருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. அதே போல் பாகவத மகாபாரத காலத்து கண்ணன் வந்து கடவுத்தன்மையை கொண்டவனாகவும் பக்தி காலத்தில் இனிமையுடைய கடவுளாகவும் 20ஆம் நூற்றாண்டில் விடுதலை குறியீடாகவுமே வந்து ராமன் வந்து கண்ணன் இருந்திருக்கான் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அடிக்கருத்தை கொண்டு இடம்பெயரும் ஒப்பியல் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மீட்டுருவாக்கம், மீண்டு உருவாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வகையான ஒப்பாய்வு. இதில் வந்து மீட்டுருவாக்க கோட்பாடு, முருகியர் கோட்பாடு அப்படின்னு 2 பார்க்க போகிறோம். மீட்டுருவாக்க கோட்பாடு பொறுத்த வரைக்கும் மீண்டும் உருவாக்குதல், அதாவது கருத்தால் ஒற்றுமையுடைய ஆனால் வடிவத்தால் வேறுபட்ட பல்வேறு தரவுகளை திரட்டி அதிலிருந்து ஒரு மூல வடிவம் இவ்வாறு இருந்திருக்கும் அப்படின்னு யூகத்தில் இதை வந்து பார்த்தோன்னா வேறுபட்ட பல வடிவங்களில் வந்து ஆய்ந்து காணுதல் வந்து மீட்டுருவாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல கிளைமொழிகளிலிருந்து ஒரு மூலமொழி, கிளைமொழிகள் ஒரு மூலமொழியில் தோன்றிருக்க வேண்டும் அப்படின்ற நோக்கில் ஒரு குடும்ப மொழியில் காணப்படும் பல்வேறு மொழிகளின் அமைப்பு வடிவத்தை கொண்ட குடும்பத்தின் மூலமொழி தான் அப்படின்னு சொல்லி ஆராயிரும் இல்லையா. அந்த மாதிரி அந்த மீண்டும் உருவாதல் எப்படி அப்படின்றதும் அந்த மீட்டுருவாக்க இலக்கிய ஒப்பாய்வு துறையில் நுழைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா மொழியை பல குடும்பங்களாக பிரித்தது போல் இலக்கியத்தையும் வீரக இலக்கியம், அறநெறி இலக்கியம், அந்த மாதிரி இலக்கியங்களை பிரித்து இது எந்தெந்த இடத்துல ஒப்பிடுது, எந்தெந்த இடத்துல மாற்றங்களை கொடுக்குது அப்படின்றதையும் முடிவு செய்கிறதுக்கு இந்த மீட்டு உருவாக்கம் தமிழில் இருக்குது. அதேபோல் முருகியர் கோட்பாடு, முருகென்றாலே அழகு, அழகியல் சிறப்புகளால் வெளிப்படக்கூடிய கருத்து வந்து ஆராய்வது தான் வந்து இந்த ஒப்பிடுவது தான் வந்து முருகியர் கோட்பாடின் மூலமாக ஒப்பிடுவது அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கியத்தை விட ஆய்வு கோட்பாடுகளுக்கு முதன்மை கொடுத்து விடக்கூடாது. ஒப்பற்ற கலைப்படைப்பான இலக்கியத்தின் மதிப்பை எந்த வகையிலும் பின்படுத்துவதும் கூடாது. இதெல்லாம் இல்லாமல் ஒரு அழகியல் சார்ந்த ஒரு ஒப்பியல் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒப்பியல் இந்த மாதிரி வந்து ஒரு கோட்பாடுகளுடைய இதுவாக இருக்குது. இதேபோல் ஒப்பியல் இலக்கியங்கள் வந்து செம்மை பெறுவதற்கான வழிகள் இதனுடைய முந்தைய காண்ட வினாக்கள் பார்க்கும்போது ஒப்பிலக்கிய கருத்தாக்கம், ஒப்பிலக்கிய கொள்கை இதெல்லாம் இருக்குது. இலக்கிய ஒப்பீட்டின் அடிப்படை கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஒப்பியல் இலக்கியத்தின் அடிப்படை கொள்கைகள், பண்புகள், பயன்கள், இதுதான் வந்து ஒப்பியல் செயலில் ஒப்பிலக்கியத்தினால பயன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு கேள்விகளாக இருக்குது. ஸோ ஒரு ஒப்பிலக்கணத்தினால ஒரு நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்மளுடைய ஒரு நூலும் இன்னொரு நூலுக்கு உண்டான ஒற்றுமை வேற்றுமைகளை கண்டறியலாம், அதனுடைய சுவைகளை கண்டறியலாம், அது எந்த அளவுக்கு பயன்படுது, எப்படி இருக்குன்றதெல்லாம் கண்டறியலாம். இதெல்லாம் வந்து ஒரு தெளிவான ஒரு சில நடைமுறைகள், அதாவது ஒரு சில பயன்களை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதில் பாரதி செல்லி கவிதைகளை சில சான்றுகளுடன் ஒப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 2020 தமிழ் கவிஞர் ஒருவரை பிறமொழி கவிஞரோடு ஒப்பிட்டு மதிப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கவிஞர்களையும் ஒப்பிடுற ஒரு கருத்தும் கேள்விகளும் கேட்டிருக்காங்க. ஒப்பாய்வில் செம்மை பெறுவதற்கான வழிகள் எல்லாமே நம்ம இப்போ பார்த்தோம். இந்த மாதிரிலாம் ஒப்பிட்டால் இந்த ஒப்பாய்வு வந்து அருமையாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த ஒப்பாய்வு, ஒப்பிலக்கியம் கொள்கைகள் அந்த இதெல்லாம். சரிங்களா. அடிப்படை ஒப்பிலக்கியத்தின் கொள்கை, பயன்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. கருத்தாக்கம் எப்படி இருக்குது, அதேபோல் கருத்தாக்கம்னா கோட்பாடுகள் தான். அதே போல் இது கொள்கை அப்படிங்கும்போது அடிப்படை கொள்கைகள் எப்படியான இந்த கொள்கைகள் நீங்கள் பார்த்தோம் இல்லையா, எப்படி இருக்கணும் அப்படின்றது, அதுவும் அதனுடைய பயன்களும் பார்த்துக்கோங்க. பகுதி 1 பிரிவு 6 பகுதி 1 நிறைவடைந்தது. அடுத்ததாக பதிவு 2 அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.